உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த பரிசுத்த நாளிலும் தேவனை ஆராதிக்க கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கே கனமும் மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர், ஆமென், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி வருகிற எல்லா பாதைகளுக்காக நம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் தேவனுடைய ஆலயத்தில் வந்து தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்ள, தேவனை துதிக்க ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல கிருபைக்காக நாங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம். இரக்கத்தின் தெய்வத்தை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிற எங்கள் தேவனுக்கு நாங்கள் துதியையும் கனத்தையும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. கர்த்தரே துதிக்கிறோம், கர்த்தரே நாங்கள் உயர்த்துகிறோம், கர்த்தரே நாங்கள் போற்றுகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறவராகிய தெய்வம் நீர் ஒருவராக இருக்கிறபடியினாலே, ஹல்லேலூயா, உம்முடைய பிரசன்னத்துக்குள் நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய மகிமையின் நிழலுக்குள் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்துக்குள் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் நடுவில் நீர் பிரசன்னமாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்தி, பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்கள் நடுவில் நீர் அசைவாடும். ஆண்டவரே, சொல்லுவீங்களா எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து, பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவனுடைய மகிமை, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவருடைய தேவன் செய்கிறவராகிய என் தேவனுடைய ஹல்லேலூயா வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரம் இந்த காலை நேரத்தில் எங்கள் நடுவிலே பிரகடனப்படுவதாக, இந்த காலை நேரத்தில் இறங்கி வருவதாக, இந்த காலை நேரத்தில் உம்முடைய வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. உன்னதத்தில் இருந்து உண்டாகக்கூடிய ஒரு தேவ வல்லமையினாலே கர்த்தர் இந்த இடத்தை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல வாய்களை திறந்து இயேசுப்பட்டு சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய மகிமை எனக்குள் இறங்கி வரட்டும், உம்முடைய மகிமை ஆலயத்தை நிரப்பட்டும், உம்முடைய மகிமை ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி அனுப்பும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. இயேசுவே, நீர் எங்கள் மத்தியிலே இறங்கி வாரும் சொல்லுவோம். நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்த ஆவியானுடைய கரங்களில் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய ஏமன் மகிமையின் பிரசன்னத்துக்குள்ளால முழுவதுமாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் சிறுக நீர் பெருக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையா என்னை நீரப்பி நீராளுகை செய்யும். கைகளை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையா என்னை நீரப்பி நீராளுகை. மறுபடி எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். வாரும் தூய இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம் பிரசன்னத்தை வல்லமையால் நீராளுகை செய். கைகளை உயர்த்தி ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தால் என்னை நிரப்புங்க. இன்னைக்கு நான் இந்த இடத்தை விட்டு வெளியே போகும்போது தெய்வீக தொடுதல் இல்லாமல் நான் போகக்கூடாது. எத்தனை பேர் வாஞ்சையோடு கேட்க போறீங்க? வாஞ்சையோடு ஆசையோடு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இந்த இடத்தை விட்டு நான் போகும்போது தெய்வ பிரசன்னம் இல்லாமல் வெளியே போகக்கூடாது, தேவனுடைய விடுதலை இல்லாமல் நான் வெளியே போகக்கூடாது, தேவனுடைய சத்தம் கேட்காம நான் வெளியே போகக்கூடாது, தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நான் வெளியே போகக்கூடாதுப்பா. சொல்லுங்க, சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. உங்க சத்தம் உயரட்டும்,
சகோதரர்கள், சின்ன பிள்ளைகள், வாலிபர்கள் அத்தனை பேர் நல்ல வாய் திறந்து சொல்லுங்க, ஆமென். உம்முடைய சத்தம் கேட்காம, உம்முடைய விடுதலை இல்லாம நான் வெளியே போக கூடாதுப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நீங்க மகிமைப்படுங்க, நீங்க கிரியை செய்யுங்க, நீங்க அசைவாடும்படியாக நாங்க ஜெபம் பண்றோம்ப்பா. தகப்பனே ஸ்தோத்திரம். சகல கனம் துதி மகிமை உமக்குண்டாகட்டும். வர வேண்டிய பிள்ளைகளை வேகமா கொண்டு வாங்க, தடைகளை மாற்றுங்க. உன்னத தெய்வத்துடைய கரங்களில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களின் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காருவோம். நாம் இணைந்து பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். இந்த ஒரு பாடலை பாடுவோம். ஆத்துமாவை நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, கர்த்தர் செய்த நன்மைகள் ஒரு நாளும் மறவாமல் 6 மாதங்களை முடிக்க கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நம்மளுடைய பலத்தினால அல்ல, அவர் தான் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். கிருபை இறக்குங்கினால் மணிமுடி சுற்றி நம்மளை நடத்தி வருகிறார். இளமை கழுகு போல புதிதாக்கி பலன் தந்து நம்மளை நடத்தி வருகிறார். இந்த பாடலை பாடுவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ள. குற்றங்களை மன்னித்தாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகொலியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகொலியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டார். கரை தட்டி பாடுவோமா? செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு. கிருபை இறக்கினால் மணிமுடி சுற்றுகிறான். கிருபை இறக்கங்களா மணிமுடி சுற்றுகிறான். கிருபை இறக்கங்களா மணிமுடி சுற்றுகிறான். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறான். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்கு. கர்த்தர் செய்த நன்மைகளை, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. இளமை கழுகு போல, இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றான். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றான். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவது. கர்த்தர் செய்த நன்மைகளை, கர்த்தர் செய்த நன்மைகளை
கர்த்தர் செய்த நன்மைகளை கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல கொஞ்சம் கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதீங்க. ஒரு கூட கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதீங்க. ஆமென். தொடர்ந்து என்ன பாடலை பாடுவோம். ஆழமான அன்பு, உயர்ந்த மனிதனிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அன்பு, அளவில்லாத அன்பு, அவருடைய அன்பு. ஆமென். நிறைய பேருக்கு இந்த பாடம் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஆழமானாலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மனிதனிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மனிதனிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அஞ்ஞான அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒப்பில்லாத அன்பு, இயேசுவின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. மனிதக மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதக மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. ஹல்லேலூயா. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனா என்னை ஏற்றுக்கொண்ட
மகா பெரிய அன்பு. அநேக நேரத்திலையும் உலகம் மாறினாலும் அவர் மாறாத தேவனாக இருக்கிறார். இதுவரை இந்த 6 மாசம் முடியிற வரைக்கும் நம்ம கூட இருந்து பாதுகாத்து வந்திருக்கிறார். ஆமென். குளிரில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. யாராவது இப்படி பண்ண முடியுமா? குப்பையில இருக்கிற ஒரு ஆளை யாரை தூக்கிட்டு வர முடியுமா? இல்ல. நம்ம மேல அன்பு வைத்திருக்கிறதுனாலதான் நம்ம எங்க பாவத்துல சேற்றில வாழ்ந்த நம்மள தூக்கி எடுத்து வந்து நம்மளை கழுவி சுத்திகரித்து தன்னோட மகனாவும் தன்னோட மகளாவும் மாற்றிருக்கிறார். ஆமென். குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து தூக்கும் அன்பு. குழியில் இருந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஒரு விஷயம் கூட, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. மனிதக மாறினாலும் மாறினால அன்பு, மகா பெரிய அன்பு. மனிதக மாறினாலும் மாறினால அன்பு, மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்கா உலகத்திலே வந்து தந்தையை தந்து விட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்கா உலகத்திலே வந்து தன்னையை தந்து விட்ட தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. முழங்கால் போட்டு பாடுவோமா? பூரண இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் இருப்போரை குப்பையில் இருந்தோரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண 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 அன்பு. இயேசுவின் அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண. ஒரு சிவன். இயேசுவின் அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. எல்லாம் கரங்களை தட்டி அவன் நாமத்தினால் மகிமைப்படுத்துவோம், அவருக்கு நாம மகிமை செலுத்துவோமா? ராமா பாபா மனுஷரே கதராக்கே பாப்பா, இந்த அன்பு பெரியதப்பா, உடைய இரக்கம் பெரியதப்பா. நாங்கள் உயர்த்திக்கிறோம் ராஜாவே, உயர்த்திக்கிறோம் ராஜாவே. இரனா கஷாக்கே பிபேனிலா கஷேக்கே போதிரியாமலே நாக்க உயர்த்தியாக்கா ஈஷரா கஷாக்கே இதரக்கினியாக்கா பாபா பாபா பரையா கஷேக்கே சே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. மரியாதை கஷாக்கே சேக்கே. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை உயர்த்துவோம், அவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி பிள்ளைகளோடு அவன் ஆராதிப்போம். மரக்க பாபா மரியா கஷாக்கே சேக்கே தெரியலக்கியா Irana kashaka baba baba ne rakirala kishne ke seki dire akabo me mere akidire uriya kama baba mure akashale ke siaka un rakidire iri kishaka siane kidire ala kiya ko mane dire akiya ina la ku mi me siaka baba boye me ne kidire akabo
உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜாவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ரியாக்கா பாபா 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 உம்மை நேரே கிஷிக்கேல கிஷிக்கேம் அப்பா. ரியனே ராக்கதரே கவபோ ரியனா கஷக்கேல கனக தட்டி ரியாக்கஷாக்கே Kashaka lekidria ko emene akidria ke mapa ina la kasheke sia ko emene kidria la ko miriamalo ira la ka papa mene la kasheke se kidria ke bo mene kidria ko papa ira kasheke se na ne diri na ka bo mene ka papa me ria ka kashana ya kasheke bo diri mama na le adria o mene kasheke dria ke mapa appa tannir le padethu nidane appa me bhume padethu nidane appa idu sarva srishtiga yajamana nidane appa umme nangal uveethigiram appa umme nangal uveethigiram appa engal raja neer appa rajadi rajanaga veetrukku devane appa engal kartavadi kartari appa umme nangal uveethigiram appa umme namathanaga magimeப்படுthigiram yesuve yakka baba baba manele yakka mediri yakki sheke siakka uyame mere kuduri yakka baba ila yakka sene kidere yakka baba umme nangal uveethigiram appa umme nangal uveethigiram appa umme nangal uveethigiram appa umme nangal uveethigiram appa yakka baba baba maneke shegam appa nee periyavaraga irukira appa alpudanga segravaga irukira appa umme nangal uveethigiram appa marithoru uyirodu elpasegre needana appa umme nangal magimeப்படுthigiram appa umme nangal magimeப்படுthigiram appa umme nangal uveethigiram appa yakka sheke dere yakka sekene kidere yakka baba baba manu yakka dere yakka baba isiana la kabo yamane dere kine yakka sheke dere yakka seke irura dere yamalu yamane yakka sheke dere yakka baba baba mane ni பரிசுத்தரப்பா நீர் ஒருவரே கர்த்தராக இருக்கிறப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா உம்மை நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவே ராக்கா மாமா நோயானா கஷேகி சியாக்க வேதிரியா நீர் ராக்கா பாபா மனோ கதிரியா கேனே கிஷேகி சியக்கேதிக நீர் ஒருவரே கர்த்தரப்பா நீர் ஒருவரே கர்த்தரப்பா நீர் ஒருவரே பரிசுத்தராக இருக்கிறப்பா உம்மை நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா உம்மை நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா நீர் ராக்கா பாபா பாபா நோரோ இயேசு நலையா உதிரே மாமா நே கிஷேகி ஈசனே கமமனே திரியல உக்குபோ விமனக்கே me waiting up on 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 raka baba baba mene ishaka siaka bobo me le akidira kini kisheke bobo ina la kawya mama ne akisheke siaka baba baba mene rakidira ka ina rakashara kiseke dira ke mama mene rako ina kasheke sena la yadira ka baba mene kidira ka Shake it, shake it, nigga. பைபிள் சொல்லுது இன்ற தேவன் என்றென்றும் உள்ள சகா காலமும் நம்மளுடைய தேவனாக இருக்கிறார். அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே கர்த்தர், அவர் பரிசுத்தராக இருக்கிறார். செலிங்களின் தேவனாக பரிசுத்தர் 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 சொல்லிட்டு ஓயாமல் தேவதூதர்களை போற்றிட்டு இருக்காங்க. அவரை உயர்த்தது அவரை மகிமைப்படுத்ததான் ஹல்லேலூயான்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயான்னு பரலோக பாஷையில எப்பொழுதும் ஓயாமல் அவர் துதித்துக் கொண்டு இருப்பாங்க. அவர் பரிசுத்தர் பரிசுத்தர், ஒருபோதும் மாறிடாத தேவனாக இருக்கிறார். அவர் சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனாக இருக்கிறார். தண்ணீர்களை படைத்தவர், மலைகளை உருவாக்கினவர் அவர் தானே. அவ்வளவு மகத்துவமான தேவனை நம்ம உயர்த்துறோம். அவர் ஒருவரே கர்த்தர். வானங்களையும் அதன் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். வானங்களையும் அதன் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். பூமியையும் அதன் உள்ளவைகளும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். சமுத்திரமும் அதில் உள்ளவைகளும் காப்பாற்று நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவர் கரங்கொத்தி பாடுமா. நீர் ஒருவரே கர்த்தர், நீர்
பேசில் நிறுத்தும். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவர். கரங்களை வீழ்த்தி நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. சாவாமை உள்ளவர் அவர் ஒருவரே, சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே. சாவாமை உள்ளவர் அவர் ஒருவரே, சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே. வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைப்பவர். வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைத்தவர். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர். சாவாமை மறுபடியும் பாடுவோமா? சாவாமை உள்ளவர் அவர் ஒருவரே, சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே. சாவாமை உள்ளவர் அவர் ஒருவரே, சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே. வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பேச. எவ்வளவு பெரிய கர்த்தராக இருக்கிறார். வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பேச. எவ்வளவு மகத்துவமானவர் தான் கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. சத்தமாய் நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. ஹல்லேலூயா, 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 நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர், அவர் ஒருவரே கர்த்தராக இருக்கிறார். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனான தேவன் அவர், சர்வ லோகத்தின் அதிபதியாக இருக்கிறவர், என்றும் உயிரோடு இருக்கிறார். நம்ம மத்தியில் அவர் இருக்கிறார். அவருக்கு நம்ம இரு கரங்களை தட்டி அவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். உங்க நாமத்தில் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே ஒருவரை கர்த்தராக வீசுகிறப்பா மிராக்கு ஷேக்கி சிலே கதிரியாக்கபு இதரலாக் மோபரியாக்கு தினாலே ஷேக்கி சியக்கப மனேக்கலு விக்கமதிரியா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோமப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோமப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோமப்பா. பிரியமா பாபா மனாக்கு ஷேக்கி சியக்கலே கதிரியாக்கப உம்மைக்கே நாங்கள் நன்றி சொல்லுவோமப்பா, நன்றி பலியிடுவோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜாவே, உம்மைக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோமப்பா, உம்மைக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோமப்பா. Hallelujah, hallelujah, hallelujah. Rakababa mania kishenale ese. I kalere rakababa mania kilerkema. Menangu waiting mappa, menangu waiting mappa, menangu waiting rajave. Sodra mappa, sodra nanjia pananjia 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 pan. அன்பின் தேவனே அப்பா, இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த
பரிசுத்த நாளுக்கு நன்றி சொல்றீங்க இயேசுவே. உம்முடைய கிருபை எங்க கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை ஆராதிக்கிறதுக்கு உம்மை உயர்த்தி கிடைத்த பாக்கியம் பெரிசப்பா. எவ்வளவு மகத்துவமான தேவன் நீர் அப்பா. உம்மை நாங்க உயர்த்திக்கிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த நாளும் அப்பா உம்முடைய பிரசனம் கூட இணைந்திருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு மனதோடு நாங்கள் இருக்கிறதுக்கு இப்போ பரிசுத்தாவிங்க மையத்தில் கிரிசும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. வார்த்தைகளை கேட்கறதுக்கு அதேபடி நீங்கள் வாழ்க்கையை வாழறதுக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசுவே. நீங்க பெருகும் நாங்க சிறுகும் செய்யும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. உங்க கருத்தை தருகிறோம் இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென். வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். परमेश्वर की वचन की ओर हम जाएंगे. மட்டும் நடத்தின தெய்வம் இன்னும் நம்மளை நடத்துறதுக்கு அவர் போதுமானவர். अभी तक चलाने वाला परमेश्वर आगे भी चलाने के लिए काफी है. கடந்த சில நாட்களாகவே எசேக்கியா ராஜாவை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டு வருகிறார். पिछले कुछ दिनों से एजेकिया राजा के विषय में हमसे बातें करते आ रहे हैं. எசேக்கியா ராஜா ஒரு சிறிய ஜெபம் செய்தார். एजेकिया राजा छोटी सी प्रार्थना किए. கர்த்தர் அவருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். परमेश्वर उनकी प्रार्थना के लिए जवाब दिए. அவருடைய சரீரத்தில் ஒரு கொடிய வியாதி உண்டாயிற்று. उनके शरीर में कठोर बीमारी आई. ஏமன் மரணம் வரும் என்கிற நேரமும் குறிக்கப்பட்டது. अब मरने का समय भी बता दिया गया. ஆனால் ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, लेकिन परमेश्वर से प्रार्थना कर रहे परमेश्वर, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து मैं आपके सामने सच्चाई से और खरे मन से चलकर உமது பார்வைக்கு நலமானதை செய்தருளும் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினார். और आपकी नजर में जो अच्छा है उसे ही किया, इसे स्मरण करो. எசேக்கியா மிகவும் அழுதார். हिजकिय्याह बहुत ही रोया. கர்த்தர் உடனடியாகவே பதில் கொடுத்து அவனுக்கு ஒரு அற்புதம் செய்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर तुरंत जवाब देकर उसके लिए अद्भुत किए कर ஆண்டவர் சொன்னார், உன் கண்ணீரை நான் கண்டேன். परमेश्वर ने कहा मैंने तेरे आंसू को देखे, நான் உன்னை குணமாக்குவேன். मैं तुझे चंगा करूंगा. மூன்றாம் நாளில் நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். तू परसों परमेश्वर के भवन में आएगा. உன்னுடைய நாட்களோடு 15 வருடத்தை நான் கூட்டி கொடுப்பேன். तेरे दिन में 15 साल बढ़ा कर दूंगा. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. எசேக்கியா மரித்து போக வேண்டியவன். एजेकिया को मरना था. அவன் ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபித்தான். परमेश्वर से प्रार्थना किया ஆண்டவர் அவனுக்கு 15 வருடங்களை கூட்டி கொடுத்தார். और परमेश्वर से 15 साल बढ़ा कर दिए. இந்த 15 வருடங்கள் கூட்டி கொடுத்தார் என்பது அவனுடைய வாழ்க்கையில் 15 வருடங்கள் வாழ்வதற்கு போனஸாக ஆண்டவர் கொடுத்த ஆண்டுகள். परमेश्वर ये 15 साल उसके जीवन में एक बोनस के रूप में दिए. அல்லேலூயா, हालेलुया. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. நாம் எத்தனையோ முறை மரித்து போக வேண்டியவர்கள். हमें कितने बार तो मर जाना चाहिए था. நீங்கள் யோசித்து பாருங்கள். आप सोच के देखिए. நமக்கு ஆண்டவர் எத்தனை முறை ஆயுசு நாட்களை போனஸாக கூட்டி கொடுத்து கொண்டு வருகிறார். हमें परमेश्वर कितनी बार आयु का दिन बोनस के रूप में दे रहे. என்றைக்காவது இதை நீங்கள் சிந்தித்திருக்கிறீர்களா? क्या आपने कभी इसके बारे में सोचा है? ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். एक बात जान लीजिए. எத்தனை முறை நமக்கும் மரணத்துக்கும் ஒரு அடி தூரம் இருந்த நாட்கள் உண்டு. कितने बार हमारा मृत्यु का एक कदम ही दूर था. நமக்கு மரணத்துக்கு ஒரு செகண்ட் மிஸ்ஸிங்ல நம்ம ஸ்தோத்திரம் பாதுகாக்கப்பட்ட நாட்கள் உண்டு. हमारे और मृत्यु के बीच में कुछ ही क्षण थे, लेकिन हम सुरक्षित किए गए. எத்தனை முறை மரித்தவர்கள் நம்மை கைவிட்டு இனி மரணம்தான் என்று சொன்ன நாட்கள் உண்டு. कितनी बार डॉक्टरों ने कह दिया कि अभी तुझे मरना ही कर நான் செத்து போய் விடுவேன் என்று சொல்லி நம்முடைய இருதயங்கள் பல நேரங்களில் சொன்னது உண்டு. और मैं मर जाऊंगा कर हमारे खुद के दिल ने हमसे कई बार कहा. அந்த சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்ட நாட்கள் உண்டு. उस परिस्थिति में हम ढकेले गए ऐसे दिन थे. ஆபத்து நம்மை நெருங்கி வந்தது. आपत्ति हमारे बगल में आया. மரணம் நம்முடைய அருகில் நின்று கொண்டிருந்தது. मृत्यु हमारे पास खड़ी थी. கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஜீவனை தந்து ஆயுசு நாட்களை கூட்டி தந்திருக்கிறார். परमेश्वर अनुग्रह से हमें आयु का दिन बढ़ा कर दिए गए. கவனித்துக் கொள்ளுங்கள். நம்மில் अनेகர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது போனஸ் வருஷங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். हम में से अनेक जन आज जो जी रहे हैं बोनस का साल जी रहे हैं. ஆமென். आमीन. எனக்கு ஆண்டவர் இதுவரைக்கும் 14 வருஷத்தை போனஸா தந்திருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर ने पास्टर जी के लिए 14 साल बोनस के रूप में दिया, इसलिए परमेश्वर की स्तुति हो. அல்லேலூயா. हालेलुया. நம்மில் अनेகருக்கு ஆண்டவர் போனஸாய் ஆண்டவர் சில வருஷங்களை கூட்டி கொடுத்து கொண்டே வருகிறார். हम में से कई को परमेश्वर बोनस के रूप में साल बढ़ा कर दे रहे. சிலர் கர்ப்பத்தில் மரிக்க வேண்டியவர்கள் உண்டு. कुछ को तो गर्भ में मां की
पेट में ही मरना था। அவர்களை ஆண்டவர் இந்த உலகத்தில் கொண்டு வந்தார். उन्हें परमेश्वर इस धरती पर ले आए, ஆயுசு நாட்களை கூட்டி இதுவரைக்கும் வாழ வைத்தார். आयु का दिन बढ़ाकर अभी तक जीने के लिए रखे। சில குழந்தைகளா இருக்கும்போது மரிக்க வேண்டியது உண்டு. कुछ जब छोटे नन्हे बच्चे थे तभी मर जाना था। டிக்சன் எல்லாம் 3 வயசுல மரிக்க வேண்டியவன். डिक्सन तो 3 साल में उसे मरना था। ஊர்ல இருந்து வந்துகிட்டு இருக்கோம், गांव में से हम आ रहे गए, ட்ரெயின் ஒரு இடத்துல நின்னுச்சு. ट्रेन एक जगह पर रुकी थी। அப்ப இந்த பிள்ளைகள் ரெண்டு பேரும் கீழே இறங்குனாங்க. तब ये छोटे बच्चे दोनों नीचे उतरे, நானும் கீழே இறங்கினேன். मैं भी नीचे उतरा। இவன் அங்க தூரமா போனா, ये थोड़ा दूर गया, ட்ரெயின் ஹார்ன் அடிக்காமலே மூவ் பண்ணிட்டான். अब ट्रेन जगह बिना हॉर्न बजाए मुंह कर दिया। ஜெஸ்ஸி ஏத்திட்டேன். जेसी को पर चढ़ा இவன் दिया, அங்க இருந்து ஓடி வரான். ये वहां से दौड़ कर आ रहा है। நல்ல கவனிங்க, இல்ல ஜெஸ்ஸி வழியில இருக்கிற நான் அவளை தூக்கி வச்சிருக்கேன். हाँ, जेसी रास्ते पे थे, मैंने उसे उठा लिया, அவளை தூக்கிட்டு வரான். उसे उठा के आ रहे हूँ। எனக்கு முன்னால இவன் ஓடுனான். अब ये मेरे से आगे दौड़ रहा है। ட்ரெயின் மூவ் ஆயிட்டு. अब ट्रेन आगे निकल गई। 3 வயசுல ட்ரெயின் எப்படி ஏற முடியும்? 3 साल की उम्र में ट्रेन कोई कैसे चढ़ सकता है? படிக்கட்டு ஏறணும். उसमें तो जो ये सीढ़ी होती है उसमें चढ़ना है। நல்ல கவனிங்க, अच्छे से ध्यान உள்ள दीजिए। விழுந்துட்டு தான் நான் நினைச்சேன். मैंने सोचा नीचे गिरा। கர்த்தர் ஒரு மனுஷனை தூதன மாதிரி அந்த இடத்துல கொண்டு வந்தார். परमेश्वर एक मनुष्य को स्वर्गदूत के समान उस जगह पर ले आए, தப்புன்னு கையை தூக்கிட்டான். फटाक से हाथ से उठा लिया। நல்ல கவனிச்சிடுங்க, अच्छे से ध्यान दीजिए। நம்மள अनेகருக்கு ஆண்டவர் ஆயுசு நாட்களை போனஸாக தந்து கொண்டிருக்கிறார். हम में से अनेक को परमेश्वर आयु का दिन बोनस के रूप में दे रहे। செய்தியை கேட்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. इस संदेश को सुनते समय जरा आप सोच कर देखिए, எத்தனை சூழ்நிலைகளில் ஆண்டவர் நம்மை பாதுகாத்தார். कितने हालात में परमेश्वर हमारी सुरक्षा की। அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது போனஸான வருஷங்கள். तो आज हम जो जी रहे हैं बोनस का साल है। இந்த காலங்களில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் தீர்மானம் பண்ணணும். ये साल हमें कैसे जीना है वो हमें फैसला करना है। இந்த போனஸாக ஆண்டவர் தந்திருக்கிற காலங்கள் எதற்காக தந்திருக்கிறார்? ये बोनस का काल समय हमें परमेश्वर क्यों दिए गए? ஆண்டவருக்காக இன்னும் பக்தி வைராக்கியமாய் வாழுவதற்கு தான் கர்த்தர் இன்னைக்கு ஜீவனை தந்திருக்கிறார். परमेश्वर के लिए और भी भक्ति में जिद के साथ जीने के लिए हमें जीवन दिए गए। நான் சொல்ல முடியும், मैं कह सकता हूँ 14 வருஷத்துக்கு முன்னால இருந்ததுக்கும் அதுக்கு பிறகு இருந்த வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. 14 साल पहले और उसके बाद का जीवन में बहुत अंतर है। என் இருதயம் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கும், मेरा हृदय हमेशा कहता நீ है, போனஸ்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற. हे तू बोनस में जी रहा है। எதுக்காக தெரியுமா? किसके लिए पता है क्या? கர்த்தருக்காக எதையாவது செய்வதற்கு தான் மறுபடி ஆண்டவர் உனக்கு ஜீவனை தந்திருக்கிறார். परमेश्वर के लिए कुछ करने के लिए परमेश्वर दोबारा जीवन दिए गए। அதுக்கு பிறகுதான் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய வைராக்கியமே ஏற்பட்டுச்சு. उसके बाद ही मेरे जीवन एक बड़ा जिद आया। அல்லேலூயா. हालेलुया। நம்ம अनेक நேரத்தில் हम अनेक समय पर இந்த மரண பள்ளத்தாக்கில் கடந்து வந்த சூழ்நிலைகளை நாம் மறந்து விடுகிறோம். इस मृत्यु की राह से चलकर उसे भूल जाते हैं। ஆண்டவர் எசேக்கியா ராஜாவுக்கு 15 ஆண்டுகள் போனஸாக கொடுத்தார். परमेश्वर एजेकिया राजा को 15 साल बोनस के रूप में दिए। நம்ம வாழ்க்கையிலும் ஆண்டவர் போனஸான வருஷங்களை தந்திருக்கிறபடியால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். हमारे जीवन में भी परमेश्वर बोनस के रूप में अनेक साल दिए, इसके परमेश्वर की स्तुति हो। எத்தனை பேருக்கு ஆண்டவர் தந்திருக்கிறாரோ? कितने लोगों को परमेश्वर दिए गए। இனி உள்ள காலங்கள் आगे के समय உங்களுக்காக அல்ல, आपके लिए नहीं, கர்த்தருக்காக வாழுவதற்காகவே கர்த்தர் உங்களுக்கு அதை தந்திருக்கிறார். परमेश्वर के लिए जीने के लिए आपको दिए गए। அல்லேலூயா. हालेलुया। ஆமென் என்று சொல்லுகிறவர்கள் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். आमीन बोलने वाले हालेलुया बोलिए। அல்லேலூயா. हालेलुया। அப்ப எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். हिजकिय्याह राजा के जीवन के बारे में देख रहे हैं। ஏன் ஆண்டவர் எசேக்கியாவுடைய சிறிய ஜெபத்தை கேட்டார் என்பதை குறித்து தான் கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டு வருகிறார். क्यों परमेश्वर हिजकिय्याह राजा की छोटी सी प्रार्थना को सुने, उसके विषय में हमसे बातें करते आ रहे हैं। அவன் தேவனுக்கு முன்பதாய் தைரியமாய் நிற்பதற்கான இருதயம் அவனுக்குள் இருந்தது. वो परमेश्वर के सामने धैर्य के साथ खड़ा रह सकता ऐसा हृदय था उसका। கர்த்தருக்கு முன்பதாய் நிற்கக்கூடிய ஒரு மனசாட்சி சரியா இருந்துச்சு. परमेश्वर के सामने खड़े रहने का एक विवेक, एक मन की गवाही सही थी। இரண்டவன் உத்தமமாய் வாழ்ந்தவன். दूसरा उत्तम खरा जीवन जिया। 3 பிரச்சனைகள் வந்தவுடனே ஆலயத்தில் வந்து தன் பிரச்சனைகளை விரித்து வைத்து ஜெபித்தவன். तीसरा परेशानी आती कलीसिया में आकर परेशानियों को बिछाकर प्रार्थना किया। 4 चौथा பிரச்சனைகள் வந்தபோது परेशानी जब आई தீர்க்கதரிசியிடத்தில் போய் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டவன். भविष्यवक्ताओं के पास जाकर परमेश्वर की बात को पूछा। 5 पांचवा மேடைகளை அகற்றி ऊंचे स्थान को गिराकर சிலைகளை தகர்த்து मूर्तियों को तोड़कर தோப்பு விக்கிரகங்களை வெட்டி हशेरा मूर्तियों के झुंड को काटकर வெண்கல சர்ப்பத்தை வெட்டி போட்டவன். मूर्तियों के जो पीतल का सांप था उसे चूर चूर कर दिया। அகற்ற வேண்டியதை அகற்றி जिसे गिराना है गिराकर, தகர்க்க வேண்டியதை தகர்த்து जिसे चूर चूर करना है चूर चूर कर வெட்ட வேண்டியதை வெட்டி जिसे काटना है उसे काट कर, உடைக்க வேண்டியதை உடைத்து சுத்தம் பண்ணி கொண்டவன். जिसे तोड़ना था उसे तोड़ कर शुद्ध किया। கடந்த வாரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசினார். पिछले हफ्ते परमेश्वर ने हमसे कहा அவன் தேவன் மேலே பெரிய நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை வைத்திருந்தவன். वो
उसका परमेश्वर पे बड़ा भरोसा, एक मजबूत भरोसा था। இஸ்ரவேலின் ராஜாக்களில் इस्राएल के राजाओं में से அவனுக்கு முன்னும் பின்னும் उसके पहले उसके बाद ஏமன் தேவன் மேலே நம்பிக்கை வைத்த ராஜா ஒருவனும் இல்லை. அவர்கள் எல்லாரை விடவும் அதிகமாய் நம்பிக்கை வைத்தவர். परमेश्वर पे भरोसा करने वाला राजा और कोई नहीं, सभी से बढ़कर भरोसा करने वाला ये। தேவன் மேலே 100% நம்பிக்கை வைக்கிறவருடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்பார். परमेश्वर पे जो 100% भरोसा रखते उनकी प्रार्थना परमेश्वर सुनते हैं। அல்லேலூயா. हालेलुया। இன்றைக்கு ஆறாவது காரியம், आज छठवां कार्य 2 நாளாகமம் 29வது அதிகாரம், दूसरे इतिहास का 29वां अध्याय। 2 Chronicle chapter 29 दूसरे इतिहास का 29वां अध्याय 3 முதல் 5 வசனங்களை வாசிக்கும் போது 3 से लेके 5 वचन को पढ़ते समय அந்த வசனத்தை நல்லா கவனிக்கணும். उस वचन को अच्छे से ध्यान देना है। அவன் தன் ராஜ்யபாரத்தின் முதலாம் வருஷம் முதலாம் மாதத்தில் उसने अपने राज्य के पहले वर्ष पहले महीने में கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து उसने यहोवा के भवन के द्वार खुलवा दिया और उनकी मरम्मत की। ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து और याजकों लेवियों को बुलाकर அவர்களை கிழக்கு வீதியிலே கூடி வர செய்து उन्हें पूर्व की चौक में इकट्ठा किया। அடுத்த வசனம் சொல்லுது, அவர்களை நோக்கி லேவியரே கேளுங்கள், और उनसे कहने लगा, लेवियों सुनो, நீங்கள் இப்போது உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், अब अपने अपने आप को पवित्र कर लो, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி और अपने पूर्वजों के परमेश्वर यहोवा के भवन को पवित्र करो, அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள், और अशुद्ध स्थान, अशुद्ध जो गंदगी है उससे उस पवित्र स्थान से बाहर निकालो। மூன்றாவது வசனம் சொல்லுகிறது, तीसरा वचन कहता है, அவன் தன் ராஜ்யத்தின் முதலாம் வருஷம் முதலாம் மாதத்தில் वो अपने राज्य के पहले वर्ष के पहले महीने கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறார். परमेश्वर के भवन में जाता है। அங்கே போய் वहां जाकर ஆலயத்தை சுத்தம் பண்ணுகிறார். उस भवन को शुद्ध करता है। ஆலயத்தில் செய்ய வேண்டிய பணிகளை அவன் செய்கிறார். उन भवन में जो सेवकाई करनी चाहिए उसे करता है। அல்லேலூயா. हालेलुया। பக்கத்துல கையை பிடிச்சுங்க. बगल वाले का हाथ पकड़कर बोलिए, ஆலயத்தில் செய்ய வேண்டிய வேலைகளை செய்கிறவர்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். परमेश्वर के भवन में जो काम करना है उसे जो करता है उसकी प्रार्थना परमेश्वर सुनता है। அல்லேலூயா. हालेलुया। யாருடைய ஜெபத்தை கேட்கிறார்? किसके प्रार्थना सुनते हैं? ஆலயத்தில் போய் ஆலயத்தின் பணிகளை செய்கிறவர்கள், வேலைகளை செய்கிறவர்கள். परमेश्वर के भवन, परमेश्वर के चर्च में आके जो काम करते हैं, ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए। அவன் ராஜாவான முதலாம் வருஷம் முதலாம் மாதத்தில், वो राजा होते ही पहले साल के पहले ही महीने ஆமென், முதல் ஆலயத்துக்கு போகிறான். पहले पहले वो भवन में जाता है, ஆலயத்தின் பணிகளை செய்கிறான். भवन के काम काज को करता है। அப்ப ஆலயத்தின் பணிகளை குறித்த கரிசனை உள்ளவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். जो भवन के काम में जो ख्याल रखते उनकी प्रार्थना परमेश्वर सुनते हैं। ஒவ்வொரு விசுவாசிகள் हर एक विश्वासी கவனித்துக் கொள்ளுங்கள். ध्यान दीजिए, உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்க வேண்டுமானால் आपके प्रार्थनाओं को परमेश्वर सुनना है तो முதலாவது இந்த ஆலயம் என்னுடைய ஆலயம் என்கிற உரிமை உங்களுக்கு இருக்கணும். पहला ये भवन मेरा भवन है करके हक होना चाहिए। ஆமென். आमीन। இதிலே நான் அவன் ஆராதனை செய்வதற்கு மட்டுமல்ல, यहाँ पर सिर्फ मैं आराधना करने के लिए ही नहीं, இந்த ஆலயத்தின் பணிகளை செய்வதற்கு इस भवन की सेवा को करने के लिए என்னை அர்ப்பணிக்கிறேன். मुझे अर्पण करता हूँ। ஆமென். आमीन। இந்த ஆலயத்தின் எல்லா வேலைகளையும் எதுவா இருந்தாலும் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன். इस भवन का कोई भी काम क्यों ना हो, सारे काम करने में अर्पण करता हूँ। Praise the Lord. Praise the Lord। சர்ச்சுக்கு அப்பப்ப வரணும். चर्च में तब आना है। ஞாயிற்றுக்கிழமை மட்டும் என்னமோ அட்டெண்டன்ஸ் போடுறதுக்கு வந்துட்டு போயிடக்கூடாது. सिर्फ रविवार के दिन ही सिर्फ अटेंडेंस डालने के लिए मत डाल कर जाइए मत। வந்து இந்த வேலை என்னதாவது வேலை இருக்கான்னு பார்க்கணும். आकर देखिए यहाँ पे कोई काम है क्या। ஆமென். ஆமென்। உங்களுக்கு ஒண்ணும் கண்ணுக்கு தெரியாது பத்திடுங்க. देखो आपको आंखों से कुछ दिखाई नहीं देगा। பெருக்கலாம், झाड़ू मार सकते हो, ஜன்னல்களை துடைக்கலாம், इस खिड़की को साफ कर सकते हो, பாத்ரூம் க்ளீன் பண்ணலாம், बाथरूम साफ कर सकते हो, படியை பெருக்கி போடலாம். सीढ़ी के ऊपर से कचरा हटा सकते हो। ஆமென். आमीन। ஒரு வேதனையான சம்பவத்தை சொல்றேன். एक वेदना की घटना कहता हूँ। எல்லா நாளும் சண்டே நைட் நம்ம தம்பிமார் பெருக்கிடுவாங்க. हर हफ्ते रविवार की रात को हमारे भाई लोग झाड़ू पोछा मारते ஒரு हैं। நாள் பெருக்கல. एक दिन नहीं किए। ஆனா அந்த வாரத்தில் நிறைய பேர் ஜெபம் பண்ண வந்தாங்க, யாரும் பெருக்கவே இல்ல. उस दिन बहुत से लोग प्रार्थना करने आए, किसी ने भी झाड़ू नहीं मारा। நானும் வேணுக்குன்னு தான் போட்டிருந்தேன். और मैं भी जानबूझ के डाला யாராவது था, பெருக்கறாங்களா இல்லையான்னு. कोई झाड़ू मारता है कि नहीं। கடைசியில வெள்ளிக்கிழமை காலையில நான் தான் பெருக்கினேன்.
उसके बाद शुक्रवार की सुबह में नहीं किया झाड़ू। யாருடைய ஜெபத்தை கேட்பார்? किसकी प्रार्थना सुनेंगे? ஆலயத்தின் பணிகளை செய்கிறவர்கள். जो परमेश्वर के भवन की काम सेवा को करता है। அல்லேலூயா. हालेलुया। சும்மா கிடையாதுங்க. ऐसे खाली नहीं। நான் இன்னைக்கு இங்க வந்து நிக்கிறேன்னா சும்மா கிடையாது. मैं आज यहाँ पर आकर खड़ा हूँ तो ऐसे खाली नहीं। நான் போன சபையில என்னென்ன செய்யணுமோ முழுசு நான் செய்திருக்கேன். मैं जिस भी कलीसिया में गया वहाँ पे जो भी करना था मैंने किया है। பெஞ்ச தூக்கி போட்டு பெருக்கி க்ளீன் பண்ணி மறுபடி பெஞ்ச திருப்பி தூக்கி போட்டு மறுபடி பெருக்கி க்ளீன் பண்ணிட்டு தான் நாங்க வருவோம். बेंच को उठाकर वहाँ पे जो है साफ कर उसके बाद प्रार्थना समाप्त होने के बाद वापस उसे साफ कर बेंच सब उठाकर रख कर हम आते थे। யாருடைய ஜெபம் கேட்கப்படும்? किसकी प्रार्थना सुनी जाएगी? எசேக்கியா ராஜாவை பாருங்க. हिजकिय्याह राजा को देखिए। ராஜாவான முதல் வருஷம் முதல் மாதத்திலே சபை வேலையை செய்ய போறான். राजा बनते ही पहले ही साल पहले ही महीने वो जो भवन परमेश्वर की कलीसिया उसमें काम करने चले गया। அவன் ராஜாவான உடனே वो राजा बनते ही அவன் வாழ்க்கையில அதுவரைக்கும் ராஜா இல்லை. तो उसके जीवन में उससे पहले वो राजा नहीं था। இப்போ அவன் ராஜாவாய் பதவியேற்ற உடனே अब राजा का पद लेते ही தன் வாழ்க்கையில் ஒரு ப்ரமோஷன் கிடைத்த உடனே तो उसके जीवन में एक तरक्की मिलते ही அவன் செய்தது என்ன? उसने क्या किया? ஆலயத்திற்கு போய் ஆலயத்தின் பணிகளை செய்தார். हाँ, भवन में जाकर भवन के काम को किया। தன்னை ராஜாவாக்கி உயர்த்தின தேவனுடைய ஆலயத்தில் போய் அவருடைய பணியை செய்கிறார். उसे जिसने राजा के रूप में ऊंचा किया उस परमेश्वर के भवन में जाके काम किया। நம்மள अनेகருடைய வாழ்க்கை எப்படி? हम में से अनेक का जीवन कैसा है? ப்ரமோஷன் கிடைச்சாலே பிஸி. प्रमोशन तरक्की मिलते मैं तो बिजी व्यस्त हूँ। எப்படி? कैसे? சொல்லுங்க பாப்போம். बोलिए जरा। ப்ரமோஷன் கிடைச்சாலே प्रमोशन तरक्की मिलते ही ஒரு மாதிரி இருக்கறியா? थोड़ा अजीब से बैठे हो। ப்ரமோஷன் கிடைச்சாலே प्रमोशन तरक्की मिलते ही நம்ம வாழ்க்கை பிஸி பாஸ்டர். हमारा जीवन बहुत ही व्यस्त बिजी हूँ पास्टर। அதுக்கு பிறகு ஆலயத்துக்கு வர்றதுக்கே நம்ம பிஸி. उसके बाद परमेश्वर के भवन में आने के लिए बिजी। அதனால தான் சிலருடைய வாழ்க்கையில ப்ரமோஷன் கிடைச்சாலும் ஆசீர்வாதம் கிடைக்கல. इसीलिए कुछ के जीवन में प्रमोशन मिलने के बाद भी आशीर्वाद नहीं है। விளங்குச்சா உங்களுக்கு? समझे आप लोग? சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். कुछ को प्रमोशन मिलेगा। 40 ல இருந்து 50,000 ரூபாய் சம்பளம் வந்துரும். 40 से 50,000 तक आएगा। ஆனா 40,000 வாங்கிட்டு இருப்ப நல்ல சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தான்ல. देखो 40,000 लेते समय अच्छे से चर्च में आ रहा था ना। 50 வாங்கும்போது பிஸி ஆயிட்டார். ஆலயத்தின் வேலையை செய்கிறது இல்ல, ஆலயத்தை வந்து பார்க்கிறதே கிடையாது. अब 50,000 मिलते कि बिजी हो गए, कलीसिया को आकर देखते हैं उसका काम क्या, उसे उसके बारे में पूछताछ कुछ नहीं। ப்ரமோஷன் கிடைச்சிச்சு, प्रमोशन मिला, சம்பளமும் கூடுதல் கிடைச்சிச்சு. अरे पगार तनख्वाह भी बढ़ गया। ஆனா 40,000 ரூபாய் வாங்கும்போதே திருப்தியா இருந்தவன் இன்னைக்கு 50 வாங்கும்போது திருப்தி இல்லாம வாழுகிறான். लेकिन जब ये 40,000 लेता था, जब जितना तृप्त था, अब ये 50,000 लेता फिर भी तृप्त नहीं। என்னன்னு விளங்குச்சா உங்களுக்கு? क्या है आप समझ गए क्या? என்னன்னு விளங்குச்சா? क्या है आप पता लगा लिए क्या? ஆமா ப்ரமோஷன் கிடைச்சிச்சு. प्रमोशन मिल गया। ஆமா நீ ஆண்டவரை தேடின ஆலயத்துக்கு வந்து ப்ரமோஷன் கிடைச்சிச்சு. हाँ, तो परमेश्वर को ढूंढा, इस भवन में आया, तेरे को प्रमोशन मिल गया। இப்ப பிஸியா இருந்ததனால अब बिजी हो गया, इस वजह से ஆலயத்தை மறந்தாய், भवन को भूल गया, ஆலயத்தின் பணிகளை மறந்தாய், भवन के काम काज को भूल गया, ஆலயத்தின் ஆராதனைகளை மறந்தாய். भवन में होने वाली आराधना को भूल गया। அதனால ஆண்டவர் என்ன செய்றாரு? इसीलिए परमेश्वर क्या कर रहे? உன் சம்பளத்தின் ஆசீர்வாதத்தை பிடிச்சு சுருக்கிட்டாரு. तेरे तनख्वाह पगार के आशीर्वाद को पकड़ के छोटा कर दिए। எத்தனை பேருக்கு விளங்குது? कितने लोग को समझा? விளங்குனவங்க அல்லேலூயா சொல்லுங்க. समझने वाले हालेलुया बोलिए। ஆமென். आमीन। புரியுதா? समझे? ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. अच्छे से ध्यान दीजिए। ராஜாவாக ப்ரமோஷன் கிடைத்த உடனே राजा के रूप में तरक्की प्रमोशन मिलते ही ஆலயத்தில் போய் भवन में जाकर அவன் செய்த காரியம் என்ன? उसने क्या काम किया? இவன் ஆலயத்தின் பணிகளை அவன் செய்கிறான். भवन के काम काज को उसने किया। இதுதான் நன்றி உள்ள இருதயம். यही जो कहते ना एहसान मंद हृदय। கர்த்தரை உயர்த்தினபடியினால் परमेश्वर ने मुझे ऊंचा किया, इस वजह से கர்த்தரின் ஆலயத்தின் பணிகளை நான் செய்வேன். परमेश्वर के भवन के कामों को मैं करूंगा। கர்த்தரை ஆசீர்வதித்தபடியினால் परमेश्वर मुझे आशीष की, इस वजह से கர்த்தரின் ஆலயத்தின் பணிகளை செய்வேன். परमेश्वर के भवन के कामों को मैं करूंगा। கர்த்தர் எனக்கு போனஸாய் வருஷங்களை தந்திருக்கிறபடியினால் परमेश्वर मुझे बोनस के रूप में वर्षों को बढ़ा के दिए, ஆலயத்தின் பணிகளை செய்வேன். भवन के काम को मैं करूंगा। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए। நல்ல கண்ணை திறந்து பாருங்க. आँख खोल कर देखिए। ஜெபம் பண்ணிட்டு பரலோகத்துக்கு போயிராதீங்க யாரும். प्रार्थना करके स्वर्ग मत जाइए। செய்தி நேரத்தில் என்ன பாருங்க? संदेश के समय हमें देखिए। விளங்குச்சா உங்களுக்கு? समझे आप लोग? என்னை ஆண்டவர் உயர்த்தினபடியினால் मुझे परमेश्वर ऊंचा के, इस वजह से ஆலயத்திற்கு போவேன். भवन में जाऊंगा। அதான் எசேக்கியாவுடைய இருதயம்.
वही एजेकिया का हृदय। Praise the Lord. Praise the Lord. அதனால தான் அவன் ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் பதில் கொடுக்கிறார். इसीलिए प्रार्थना करते तुरंत परमेश्वर जवाब दिए। ஏவன் நம்மை अनेகர் கர்த்தர் நம்மை உயர்த்தும் போது हम में से अनेक जब परमेश्वर में ऊंचा उठाते हैं, கர்த்தரை மறக்கிறோம், கர்த்தருடைய ஆலயத்தை மறந்து போய் விடுகிறோம். परमेश्वर को भूल जाते हैं और परमेश्वर के भवन को भी भूल जाते हैं। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உன்னை உயர்த்த கர்த்தரின் ஆலயத்திலே அந்த காரியங்களிலே இன்னும் அதிக ஆர்வம் காட்ட வேண்டாம். परमेश्वर आपको ऊपर ऊपर उठाते, परमेश्वर के भवन में, भवन के कार्य में और रुचि दिखाना है। ஆமென். आमीन। மறுபடியும் சொல்லுகிறேன், दोबारा कहता हूँ, கர்த்தர் உன்னை உயர்த்த परमेश्वर तेरे को ऊपर ऊपर उठाते, கர்த்தரின் ஆலயத்தின் காரியங்களில் இன்னும் நீ ஆர்வம் காட்ட வேண்டாம். परमेश्वर के भवन के कार्य में और भी रुचि दिखाना है। இதுதான் உன்னை உயர்த்தின, यही तुझे जिसने ऊंचा किया, உன்னை மேன்மைப்படுத்தின, जिसने तुझे बड़प्पन दिया, தேவனுக்கு செய்யக்கூடிய நன்றி கடன். परमेश्वर को तू करने वाला जो है एहसान मन मान कर देने वाला। அல்லேலூயா. हालेलुया। உன்னை ஆசீர்வதிக்கிறதான, तुझे आशीष करने वाला, உனக்கு நன்மை செய்கிறதான, तेरे को भलाई करने वाला, உன்னை உயர்த்துகிறதான तेरे को ऊंचा करने वाला। தேவன் உன்னிடத்தில் ஒன்றை எதிர்பார்க்கிறார். परमेश्वर तुझसे एक बात की उम्मीद करते हैं, உனக்கு நன்றியுள்ள இருதயம் வேணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். तेरे को धन्यवाद कहने का एहसान वाला हृदय है कि नहीं? விளங்குச்சா? समझे? விளங்குச்சா? समझे? என்ன இருக்கணும்? कैसा क्या रहना है? பக்கத்துல கை பிடிச்சிருங்க, ஆண்டவருக்கு நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்துராதீங்க. நன்மை செய்திருக்கிறார்ல, கேளுங்க, நன்மை செய்திருக்காருல, உயிரோட காத்திருக்காருல. परमेश्वर के लिए एहसान मंद नहीं, ऐसा मत जिए। आपको जीवित रखे ना, भलाई किए ना। ஆமென். आमीन। ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும்போது प्रभु यीशु मसीह धरती पर रहते समय ஏமன் 10 குஷ்டரோகிகள் இயேசுவிடத்தில் வருகிறார்கள். 10 कुष्ठ रोग यीशु के पास आते हैं। இயேசுவை எங்களை சுகமாக்க வேண்டாம். यीशु हमें चंगा कीजिए। இயேசு என்ன சொன்னார்? यीशु क्या कहे? போங்க ஆசாரியருக்கு காண்பீங்க. जा अपने आप को याजक को दिखाओ। பழைய ஏற்பாட்டின் முறைமையின்படி पुराने नियम के अनुसार ஒருவன் குஷ்டரோகம் சுகமானால் एक व्यक्ति का कुष्ठ रोग चंगा होता है तो ஆசாரியனிடத்தில் போக வேண்டும். याजक के पास जाना है। ஆசாரியன் தான் பார்த்து, याजक की उसे देखकर, நீ சுகமாயிட்ட, तू चंगा हो गया, நீ பலி செலுத்து, तू जाके बलि चढ़ा, அதுக்கு பிறகு உன் வீட்டுக்கு போ उसके बाद तो अपने घर चले जा, அப்படின்னு சொல்லலாம். ऐसा कहेगा। ஏன்னா குஷ்டரோகிகள் தள்ளப்பட்டவர்கள், क्योंकि कुष्ठ रोग को अलग कर दिया जाता था, ஊருக்கு புறம்பே தான் இருப்பார்கள். गांव के बाहर ही रहते थे। இயேசு அந்த இடத்துக்கு போகும்போது इस जगह पर जाते समय 10 குஷ்டரோகிகள் வராங்க. 10 कुष्ठ रोग आ रहे हैं। ஆண்டவர் சொல்றார், 10 பேரையும் பார்த்து சொல்றார், परमेश्वर उन 10 को देखकर कह रहे, ஓ ஆசாரியனுக்கு காண்பி. जाओ अपने आप को याजक को दिखाओ। அவன் ஆசாரியனுக்கு காண்பிக்க போகிற வழியில 10 பேரும் சுகமானா. वो याजक को दिखाने के लिए रास्ते से जा रहे थे, वहीं पे 10 के 10 चंगा हो गए। ஆனா लेकिन ஏமன் எத்தனை பேர் திரும்பி இயேசுவிட்ட வந்தான் தெரியுமா? कितने लोग मुड़कर यीशु के पास आए पता है क्या? ஒரே ஒரு மனுஷன். एक ही मनुष्य। லூக்கா 17வது அதிகாரம் 17வது வசனம். लूका का 16वें अध्याय का 17वां वचन। ஆண்டவர் இயேசு प्रभु यीशु அவனை பார்த்து கேக்குறாரு, उसे देखकर कह रहे, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? क्या 10 शुद्ध न हुए? மத்த 9 பேர் எங்க? तो फिर वे 9 कहां गए? விளங்குதா? समझे? விளங்குதா இல்லையா? अरे समझे कि नहीं? 10 பேர் கற்பது நடந்துச்சு, 10 जन को अद्भुत हुआ, நீ மட்டும் வந்திருக்கியப்பா. सिर्फ तू अकेला आया है। 9 பேர் எங்க போனா? बाकी 9 किधर गए? ஆண்டவருடைய இருதயத்தின் ஏக்கம் என்ன? परमेश्वर के हृदय की आस क्या है? ஆண்டவரிடத்திலிருந்து நன்மை பெற்றவன், परमेश्वर से भलाई प्राप्त किया, ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றவன், परमेश्वर से अद्भुत पाया, ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றவன், परमेश्वर से आशीर्वादों को पाया, ஆண்டவர் மூலமாய் உயர்த்தப்பட்டவன், परमेश्वर के द्वारा ऊंचा किया गया। ஆலயத்துக்குள் வர வேண்டும் என்று கர்த்தர் ஏங்கிக் கொண்டே இருக்கிறார். परमेश्वर के भवन के अंदर आना चाहिए करके परमेश्वर आस रखते हैं। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। அவருடைய ஏக்கத்தை பாருங்க. उनकी आस को देखिए। சுத்தமானவர் 10 பேர் இல்ல, अरे शुद्ध हुए 10 जन ना, மீதி 9 பேர் எங்க போயிட்டான்? बचा हुआ 9 किधर गया? எங்க போயிட்டான்? कहां चले गया? ஆமென். அவருடைய இருதயத்தின் ஏக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள். उनके हृदय की आस को समझिए। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இயேசுவிடத்திலிருந்து यीशु के पास से நன்மை பெற்ற அநேகர் இன்றைக்கு ஆலயத்தில் இல்லை. भलाई पाए अनेक आज इस भवन के अंदर नहीं है। ஆமென். ஆமென். ஆலயத்தில் இல்லாம போயிட்டாங்க. भवन में नहीं रहे से चले गए। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। கவனித்துக் கொள்ளுங்கள். ध्यान दीजिए, நீங்களும் நானும்
आप और मैं பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நன்றி கெட்டவர்களா ஒரு நாளும் இருக்க கூடாது. एहसानमंद नहीं मानते, ऐसे नहीं होना है. கர்த்தர் செய்த நன்மையை மறப்பேனா நாயை விட கேவல நீ. परमेश्वर किए हुए भलाइयों को तू भूलता है तो तू कुत्ते से भी बदतर है. நாய்க்கு கூட நன்றி இருக்குன்னு சொல்லுவாங்க. देखो कुत्ता भी एहसान मानता है. ஆமென். आमीन. விளங்குச்சா உங்களுக்கு? समझ गए आप लोग? ஆண்டவர் செய்த நன்மையை மறந்துகிட்டு परमेश्वर की भलाइयों को भूलकर ஆண்டவரை தேடாம ஆலயத்தை மறந்த நாயை விட கேவலம் நீ. परमेश्वर को ढूंढे बिना कलीसिया को बोलेगा तो तू कुत्ते से भी बिगड़ा हुआ है. நன்றி உள்ள இருதயம் நமக்கு வேணும். एहसानमंद हृदय चाहिए. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. Hallelujah. हालेलुया. மூணாவது வசனத்தை வாசிங்க. 30 वचन को पढ़िए. 2 நாளாகம दूसरा इतिहास 29 அதிகாரம் 29वां अध्याय. ஏமேன், அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. वहां पर कहा गया, देखिए மூணாவது வசனம் சொல்லுது, तीसरा वचन कहता கர்த்தருடைய है ஆலயத்தை திறந்து परमेश्वर के भवन के द्वार அவைகளை खोलकर பழுது பார்த்து उनकी मरम्मत कर ஆமென் आमीन. தன்னை உயர்த்தி ராஜாவாக்குனவருக்கு जिसने उसे राजा के रूप में ऊंचा किया, उसे அவர் விரும்பும் ஒரு காரியத்தை அவன் செய்கிறார். वो पसंद करने वाला एक कार्य को उसने किया. Praise the Lord. Praise the Lord. உயர்த்தின உடனே ऊंचा करते ही அவன் ராஜாவாகி ஸ்தானத்துல உட்கார்ந்த அதே மாசத்திலே, अरे राजा के कुर्सी पर बैठते उसी महीने, அல்லேலூயா, हालेलुया, ஆண்டவர் விரும்பக்கூடிய ஒரு காரியத்தை அவன் செய்கிறான். परमेश्वर चाहने वाला एक कार्य वो करता है. அதனால தான் ஆண்டவர் அவனுடைய குட்டி ஜெபத்துக்கு கூட பதில் கொடுத்தார். इसीलिए परमेश्वर उसकी छोटी सी प्रार्थना के लिए भी जवाब दिए. ஆமென். आमीन. நன்மைக்காக மட்டும் ஆலயத்துக்கு வருவதில்லை, सिर्फ भलाइयों के लिए इस भवन में आना नहीं, நன்மையை பெற்றவர்கள் भलाई प्राप्त किए हुए ஆலயத்தின் வேலைகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். इस कलीसिया के कामों में अपने आप को भी जोड़ लीजिए. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. Hallelujah. हालेलुया. ஆமா, பாஸ்டர் சொன்னா தான் செய்யணும்னு எல்லாம் கிடையாது. पास्टर जी कहेंगे तभी मैं करूंगा, ऐसा नहीं. நன்றி உள்ள இருதயம் உனக்கு இருக்கும்னா, एहसानमंद वाला हृदय तेरे अंदर है तो ஆலயத்துல வந்து கர்த்தருடைய வேலையை எப்ப வேணாலும் செய்யலாம். इस कलीसिया में आके प्रभु के काम को तू जब चाहिए कर सकता है. ஆமென். ஆமென். அதுதான் உன் வாழ்க்கையில அடுத்த ப்ரமோஷனுக்கு நேரா உன்னை நடத்தும் அப்படின்றத புரிஞ்சுக்க. वही तेरे जीवन को अगली तरक्की की ओर चलाएगा करके इस बात को जान ले. அடுத்த ஆசீர்வாதத்துக்குள்ளால் நடத்துன்றத புரிந்துக. अगली आशीर्वाद की ओर चलाएगा करके तू जान ले. ஹalleluya சொல்லுவோம். हालेलुया बोलेंगे. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஆமென். ஒன்றாவது पहला ப்ரமோஷன் கிடைச்ச உடனே, तरक्की मिलते ही, ராஜாவான உடனே राजा बनते ही அவன் முதல்ல தீர்மானம் பண்ணது ஆலயத்தின் பணிகளை செய்யணும். उसने पहला फैसला किया, मुझे प्रभु के भवन के काम को करना है, ஆலயத்தை சுத்தம் பண்ணணும், भवन को शुद्ध करना है, இருக்கிற கச்சடை எல்லாம் வெளியே தள்ளணும், अंदर जो भी कचरे उसे बाहर निकालना है, சுத்தம் பண்ணி வைக்கணும். पवित्र करके रखना है. தேவன் தங்கும் ஆலயம் எப்பொழுதும் சுத்தமா தான் இருக்கணும். परमेश्वर रहने वाला भवन हमेशा शुद्ध रहना चाहिए. ஹalleluya. हालेलुया. தீர்மானமே அதுதான். मेरा फैसला वही है, தீர்மானமே அதுதான். फैसला वही है. ஹalleluya. हालेलुया. சிலர் என்ன பண்ணுவான், कुछ लोग क्या करते, அரண்மனையை சுத்தம் பண்ணிருப்பான், राजमहल को साफ सुथरा रखते, இவன் என்ன செய்யறான், लेकिन इसने क्या किया, அது இல்ல, वो नहीं, தேவாலயம். परमेश्वर का भवन. இதுல கையை பிடிச்சலுங்க. बगल वाले का हाथ पकड़ कर बोलिए, ஆண்டவர் நான் உயர்த்த உயர்த்த ஆலயத்தின் மேல வாஞ்சையும் தாகம் உள்ளவனா இருக்கணும். ஒரு கூட சத்தமா சொல்லுங்க பாப்போம் தமிழ்ல. ஆண்டவர் உங்களை உயர்த்த உயர்த்த ஆலயத்தின் மேல வாஞ்சையும் தாகம் உள்ளவர்களா இருக்கணும். परमेश्वर आपको ऊंचा करते करते परमेश्वर के भवन के ऊपर एक प्यास और चाहत के साथ रहना है. ஆமென். आमीन. ஒன்னு ஆலயத்தை அவன் சுத்தம் பண்ணுகிறான். पहला वो भवन को साफ सुथरा करता है. இரண்டாவது என்ன செய்றான், दूसरा क्या करता है, 29 அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும்போது 29 अध्याय के 25 वचन को हम पढ़ेंगे तो அவன் தாவீதும் वो दाऊद ராஜாவின் ஞானதிஷ்டி காரணமாகிய காத்தும் और राजा का जो भविष्यद्वक्ता नबी जो गात है தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் கற்பித்தபடியே और भविष्यद्वक्ता नातान ने जो आज्ञा दी, கைத்தாளங்களையும் जो झांझ है, ஏமன் தம்புருக்களையும் सारंगिया, சுரமண்டலங்களையும் वीणाएं, வாசிக்கிற லேவியரை கர்த்தருடைய ஆலயத்தில் நிறுத்தினார். उसे बजाने वाले लेवियों को यहोवा के भवन में खड़ा किया. இப்படி செய்ய வேண்டும் என்கிற கற்பனை கர்த்தரால் அவருடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு உண்டாயிற்று. इसे ऐसा करना चाहिए करके उसके लिए आज्ञा जो है परमेश्वर के भविष्यद्वक्ता के द्वारा मिली. அல்லேலூயா. हालेलुया. அன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. இரண்டாவது அவன் செய்த காரியம் என்ன, दूसरा उसने क्या कार्य किया, தாவீதின் காலத்தில்
दाऊद के दिनों में தேவனுடைய ஆலயத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி परमेश्वर के भवन में क्या क्या करना चाहिए कर கர்த்தர் தீர்க்கதரிசிகளாகிய காத் மூலமாகவும் நாத்தான் மூலமாகவும் சில காரியங்களை கற்பித்தார். परमेश्वर भविष्यद्वक्ता गाद और नातान के द्वारा कुछ आज्ञा दिए. அவைகள் என்ன? वे क्या है? கைத்தாளங்களையும் झांझ, தம்புருக்களையும் सारंगिया சுரமண்டலங்களையும் வாசிக்கிற और वीणाएं को बजाने वाले சில லேவியரை கர்த்தருடைய ஆலயத்தில் நிறுத்த வேண்டும். कुछ लेवियों को परमेश्वर के भवन में खड़ा करना है. இவைகள் எல்லாம் எதற்காக? ये सब किसके लिए? கர்த்தருக்கு ஆராதனை செய்வதற்காக. परमेश्वर की आराधना करने के लिए. ஆண்டவர் இப்படித்தான் ஆலயத்தில் ஆராதனை செய்ய வேண்டும் என்று தாவீதுக்கு கட்டளை கொடுத்திருந்தார். परमेश्वर इसी तरह आराधना करना चाहिए करके दाऊद को आज्ञा दिए थे. ஆராதனையில் இப்படிப்பட்டவர்கள் இருக்க வேண்டும். आराधना में इस प्रकार के लोग रहने चाहिए. கை தட்டுகிறவர்கள், ताली बजाने वाले, தேவன் ஸ்தோத்திரம் தம்புரு வாசிக்கிறவர்கள், सारंगी बजाने वाले, சுரமண்டலங்கள் வாசிக்கிறவர்கள். वीणाएं को बजाने वाले. இன்னும் வேதத்தை வாசித்தால் और भी वचन को पढ़ोगे तो பாடல் பாடுகிறவர்கள், गीत गाने वाले. அல்லேலூயா, हालेलुया. இவர்கள் எல்லாம் ஆலயத்தில் வரிசையின்படி நிற்க வைக்கப்பட வேண்டும். ये सब भवन में जो के क्रमांक अनुसार खड़े रहने चाहिए. இது தாவீதுக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலமாய் கொடுத்த கட்டளை. ये परमेश्वर दाऊद को भविष्यद्वक्ता के द्वारा दी गई आज्ञा. இப்ப எசேக்கியா ராஜா अब इजेकिया राजा ராஜாவான உடனே राजा बनते ही அதே காரியத்தை தேவனுடைய ஆலயத்தில் செய்ய ஆரம்பித்தார். उसी कार्य को परमेश्वर के भवन में करने लगा. கர்த்தர் கட்டளையிட்டபடியே परमेश्वर जैसी आज्ञा दिए थे. அல்லேலூயா, हालेलुया. சரியான ஆட்களை அவன் நிறுத்தினான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. सही लोगों को उसने नियुक्त करके खड़ा किया कर அப்படியானால் ऐसा है तो எசேக்கியா ராஜா हिजकिय्याह राजा தேவன் விரும்புகிறபடி ஆராதனை செய்வதற்கு ஆலயத்தில் சகல ஏற்பாடுகளையும் செய்தார். परमेश्वर चाहने वाला आराधना करने के लिए कलीसिया में सारी चीजों को बंदोबस्त किया. ஆராதனை செய்வதற்கு தேவன் எப்படி கட்டளையிட்டிருந்தாரோ आराधना करने के लिए परमेश्वर ने जैसे आज्ञा दिए थे, தேவன் கட்டளையிட்டபடியே परमेश्वर जिस तरह आज्ञा दिए थे, தேவனை ஆராதிப்பதற்கு அவன் முடிவு செய்தார். परमेश्वर की आराधना करने के लिए उसने फैसला किया. அல்லேலூயா. हालेलुया. ஒன்று நாளாகமம் 15வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பாருங்கள். पहले इतिहास के 15वें अध्याय के 14वें वचन को पढ़कर देखिए. ஒன்று நாளாகமம் 15வது அதிகாரம் पहला इतिहास का 15वां अध्याय 16வது வசனம் சொல்கிறது. 16 सिस्टे 16वां वचन அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. वहां पर कहा गया है, தாவீது லேவியரின் பிரபுக்களை நோக்கி और दाऊद प्रधान लेवियों को देखकर உங்கள் சகோதரராகிய பாடகரை, अपने भाई गवैयों को தம்புரு சுரமண்டலம் கைத்தாளம் और वीणा जान देकर बजाने वाले முதலிய கீத வாக்கியங்கள் முழங்க और आनंद के साथ ऊंचे स्वर से தங்கள் சத்தத்தை உயர்த்தி उनकी आवाज को ऊंचा कर சந்தோஷம் உண்டாக பாடும்படி நிறுத்த வேண்டும். आनंद के साथ गाने के लिए खड़ा करना है. அல்லேலூயா. हालेलुया. கையை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லிருமா? हाथ उठाकर 3. அந்த 15வது வசனம் 15வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது. ये 15वें अध्याय का 16वां वचन कहता है, தாவீது தேவனுடைய ஆலயத்தில் என்ன வைத்திருந்தான்? दाऊद परमेश्वर के भवन में क्या रखा था? ஏமன் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையின்படி 15வது வசனம் சொல்லுகிறது. परमेश्वर के वचन के अनुसार 15वां वचन, மோசே கற்பித்த பிரகாரம் मूसा ने जिस प्रकार आज्ञा दी थी, தேவனுடைய பெட்டி அதன் தண்டுகளில் தன் தோள்களில் மேல் எடுத்துக் கொண்டு வந்தார். परमेश्वर के जो वाचा का संदूक है उसे डंडों के बल अपने कंधों पर उठा लिए. 16வது வசனம் சொல்லுகிறது. 16वां वचन कहता है, லேவியரின் பிரபுக்களை நோக்கி लेवियों के प्रधानों को देखकर நீங்கள் உங்கள் சகோதரராகிய பாடகரை, तुम तुम्हारे भाई जो गीत गाते गए, தம்புரு சுரமண்டலம் கைத்தாள முதலிய கீத வாக்கியங்கள் முழங்க, सारंगी वीणा और झांझ देकर बजाने हैं. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய ஆலயத்துல परमेश्वर के भवन में தம்புரு சுரமண்டலம் கைத்தாளம் सारंगी वीणा और झांझ முழங்கணும். इसकी आवाज गूंजनी चाहिए. மியூசிக் முழங்கணும். म्यूजिक की आवाज सुनाई देनी கைத்தாளம் चाहिए. முழங்கணும். तालियों का आवाज सुनाई देना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அப்படியே
சொங்கி மாதிரி உட்கார்ந்துட்டு போக கூடாது. ऐसे ही आलसी के जैसे बैठकर आगे नहीं जाना आगे। போன வாரம் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். पिछले हफ्ते घर पर गया था। அவங்க சொல்றாங்க எங்க சர்ச்சில் கை தட்டவே மாட்டோம். हमारे चर्च में तो ताली बजाते ही नहीं। அப்ப நான் கேட்டேன் அப்ப என்னத்தான் அங்க செய்வாங்க? तो मैंने उनसे पूछा तो वहां पर क्या करते हो फिर? எங்க பாஸ்டர் கை தட்ட கூடாதுன்னு சொல்லிருக்கார். हमारे पास्टर ने कहा है कि ताली कोई नहीं बजाएगा। அப்ப கேட்டேன் என்னத்தான் பண்ணுவீங்க? तो फिर मैंने पूछा तुम क्या करते हो फिर? யோசித்து பாருங்க, நாங்க பாட்டு போடும்போது நீங்க கை தட்டாம இருந்தா எப்படி இருக்கும்? सोच के देखिए जब हम यहाँ पर से गाना गाते हैं म्यूजिक बजाते तो आप ताली नहीं बजाओगे तो कैसा रहेगा? ஆங்காங்கே டெட் பாடிகள் உட்கார்ந்து வாய் அசைத்தது போல இருக்கும். यहाँ वहाँ लाश मुर्दे बैठ कर सी मुंह हिला रहे ऐसा होगा। அப்படிதானே? ऐसे ही ना விளங்குதா? समझ लिए? பைபிள் சொல்லுது கைத்தாள முதலிய கீத வாக்கியங்கள் முழங்க. बाइबल कहता है कि तालियों की आवाज आए और गीतों का शब्द सुनाई दे। இது எங்க நடக்குது? ஆலயத்துல. ये कहाँ हो रहा है? परमेश्वर के भवन में। தங்கள் சத்தத்தை உயர்த்தி अपनी आवाज को ऊंचा कर कर எப்படி பாடணும்? कैसे गाना आगे? பக்கத்துல கையை பிடிச்சு சத்தமா உயர்த்தி பேசுங்க பாக்கும். बगल वाले का हाथ पकड़कर ऊंची आवाज में बात சத்தத்தை कीजिए। உயர்த்தி சந்தோஷம் உண்டாக பாடுங்கள். आपकी आवाज उठाकर आनंद के साथ ऊंचे स्वर में गाइए। அப்ப பாட்டு பாடும்போது ரெண்டு காரியம் நடக்கணும். तो गीत गाते समय दो कार्य होना चाहिए। ஏமன் சத்தம் உயர்த்தி பாடணும், आवाज उठाकर சந்தோஷமா பாடணும். आनंद के साथ। சிலர்லாம் நிக்கிறத பார்த்தாச்சுன்னா எங்களுக்கே சங்கடமா இருக்கும். कुछ लोगों को देखते लगता है कि हमें ही तकलीफ होता है। இந்த அம்மி குழவிய முழுங்கிட்டு வந்தது மாதிரி நிப்பாங்க. बड़े से पाट के पत्थर को निगल कर ऐसे खड़े रहते हैं। கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா என்னவா? अरे थोड़ा हंसते हुए खुशी से रहोगे तो क्या तकलीफ? பாட்டு பாடும்போது நல்ல ருசிச்சு ரசிச்சு அந்த பாட்டின் அர்த்தத்தை உணர்ந்து சந்தோஷமா பாடிட்டு போ. अरे गीत गाते समय उस गीत को अच्छे से चख कर उसका स्वाद उसका टेस्ट कर कर कितना अच्छा ऐसा तो गा कर जा। சிலர் யோசிக்கிறாங்க, कुछ लोग सोच रहे எங்க பிரச்சனை உங்களுக்கு என்ன தெரியும் பாஸ்டர்? हमारी समस्या आपको क्या पता पास्टर जी? பிரச்சனை மாறதுக்கு தானே உள்ள வந்திருக்க. अरे तेरी परेशानी बदलने के लिए तो इसके अंदर आया அதுக்கு है। தானே வந்திருக்க. इसके लिए तो आया है। ஆமென். आमीन। பிரச்சனையை கற்றால தூக்கி போட்டுல வந்திருக்கணும். परेशानियों को तो गटर में फेंक कर आना चाहिए था ना। இங்கே வந்து பிரச்சனையை யோசிச்சிட்டு இருக்காத. यहाँ पर भी आके परेशानियों को ही सोचते मत रहे। சந்தோஷமா பாடு. खुशी के साथ गा। வெளிய போகும்போது சந்தோஷமா போவே. बाहर जाते समय खुशी के साथ जाएगा। உன்னை துக்கப்படுத்தின சாத்தான் உன்னை விட்டு ஓடியே போயிடுவான். तेरे को दुख पहुंचाने वाला शैतान तुझे छोड़कर भाग ही जाएगा। ஆமென். आमीन। உள்ள வரும்போதும் சாத்தான், अंदर आने के समय भी शैतान, உட்காரும் போதும் சாத்தான், बैठने के समय भी शैतान, வெளிய போகும்போதும் சாத்தானோட போனா உள்ள வந்து என்ன பிரயோஜனம்? बाहर जाने के समय भी शैतान के साथ जाओगे तो अंदर आकर क्या फायदा? 100 ரூபாய் 150 ரூபாய் ஆட்டோக்கு கொடுத்ததுதான் வேஸ்ட் உனக்கு. 100 रुपया 150 रुपया ऑटो वाले को दिए वही वेस्ट हुआ। பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड। ஹalleluya. हालेलुया। சந்தோஷமா பாடணுமா? खुशी आनंद के साथ गीत गाना है। பரலோகத்துல ஒரு பெரிய ஆராதனை நடக்குது. स्वर्ग में बड़ी आराधना हो रही है। வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது அங்க இருக்கு பாருங்க. प्रकाशित वाक्य का 7वें अध्याय के 9वें वचन में हम देख सकते हैं। ஏமன் வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் प्रकाशित वाक्य का 7वां अध्याय 9 முதல் கீழே உள்ள வசனங்களை நம்ம பார்க்கும்போது 9 से लेकर नीचे के वचनों को पढ़ते समय அங்க பார்க்கிறோம். वहां पर हम देखते हैं இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இது சகல ஜனங்களும் கோத்திரங்களிலும் इसके बाद मैंने दृष्टि की और देखा हर एक जाति और हर एक कुल के लोग ஜனங்களிலும் उन लोगों में பாஷைக்காரரிலும் வந்ததும் बादशाहों में से आए। ஒருவராலும் எண்ணக்கூடாத திரளான கூட்டமாகிய ஜனங்கள் हाँ कोई गिन नहीं सकता ऐसी एक बड़ी भीड़ வெள்ளை அங்கிகளை தரித்து सफेद वस्त्र पहने தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து अपने हाथों में खजूर की ढालियां लिए हुए சிங்காசனத்துக்கு முன்பாகவும் सिंहासन के सामने ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டே और मेमने के सामने खड़े हुए देखा। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। யோவானுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுக்கிறார். यूहन्ना को परमेश्वर एक दर्शन दे रहे हैं। பரலோகத்தில் ஜனங்கள் எங்கே நிற்கிறார்கள்? स्वर्ग में कहां पर लोग खड़े हैं? பரலோகத்தில் எப்படிப்பட்ட ஆராதனை நடக்கிறது? स्वर्ग में किस प्रकार की आराधना हो रही है? அதை கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए। சகல ஜாதிகளிலிருந்தும் सारे जातियों में से சகல கோத்திரத்திலிருந்தும் सारे गोत्र में से சகல பாஷைக்காரரிலிருந்தும் வந்ததும் सारे भाषाओं में से जो आए ஒருவராலும் எண்ணக்கூடாத திரளான கூட்டமாகிய ஜனங்கள் कोई गिन नहीं सकता ऐसे बड़ी भीड़ வெள்ளை அங்கி தரித்துக் கொண்டு सफेद वस्त्र पहने हुए। பரலோகத்தில் நமக்கு என்ன Dress? स्वर्ग में हमारे लिए कौन से रंग का कपड़ा? ஃபேஷன் Dressே கிடையாது. फैशन ड्रेस नहीं। நோ नो அங்கேயும் இங்கேயும் கிழிச்சு போட்டு நடக்க முடியாது.
यहाँ वहाँ फटा हुआ चिपका हुआ नहीं। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। ஜீன்ஸ் பேண்ட் கிடையாது, जीन्स पैंट को जगह नहीं, வெள்ளை அங்கி தான் அத்தனை பேருக்கும். सभी को सफेद वस्त्र। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। தங்கள் கைகளில் குருத்தோலை இருக்கு. उनके हाथों में खजूर की ढालियां हैं। சிங்காசனத்துக்கு முன்பதாக, सिंहासन के सामने, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவர்தான் ஆட்டுக்குட்டி. அவருக்கு முன்பாக நின்றார்கள். यीशु मसीह सिंहासन पर विराजमान है, वही मेमने के उन्हीं के सामने खड़े। 10வது वचனம் சொல்லுது, 10वां वचन कहता है, அவர்கள் மகா சத்தமிட்டு और उन्होंने बड़ी जोर से ரட்சிப்பின் மகிமை, उद्धार की महिमा, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற सिंहासन पर जो विराजमान எங்கள் है, தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். हमारे परमेश्वर और मेमने की होकर कर जय जयकार किए। ஆமென். आमीन। பரலோகத்துல போய் स्वर्ग में जाकर சிங்காசனத்தில் ஆட்டுக்குட்டியானவராக இயேசு கிறிஸ்து இருப்பார். सिंहासन पर मेमना प्रभु यीशु मसीह रहेंगे। அவருக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் போவோம். उनके सामने हम सब जाएंगे। எல்லா தேசத்திலும் எல்லா பாசைக்காரர்கள் எல்லா ஜனக்கூட்டத்திலும் ரட்சிக்கப்பட்டு இவன் ஆண்டவருக்காக வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவுடைய வருகையில் உயிரோடு எழும்பின பரிசுத்தவான்களின் கூட்டம் அங்கே இருக்கும். सारे देश में से सारे जाति के लोग, सारे भाषा बोलने वाले लोग जो भी उद्धार पाकर प्रभु के लिए जीवन बिताए, वे सभी वहां पर खड़े रहेंगे। சிங்காசனத்தின் முன்பு இருக்கக்கூடிய சிங்காசனத்தில் இருக்கக்கூடிய இயேசுவுக்கு முன்பாக நிற்பார். सिंहासन में विराजमान यीशु मसीह के सामने खड़े रहेंगे। அங்கே என்ன நடக்குமா? மகா சத்தமிட்டு, वहां पर क्या होगा? बड़ी आवाज में। எப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்த போறோம்? कैसे परमेश्वर की महिमा करने वाले हैं? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, மகா சத்தமிட்டு. ஆமா, बड़े शब्द से। ஆமென். आमीन। தேவனை மகிமைப்படுத்த போகிறார். परमेश्वर की महिमा करने वाले हैं। Praise the Lord. Praise the Lord। சிலர் கேட்பாங்க, நீங்க ஏன் சத்தமா துதிக்கிறீங்க? कुछ लोग पूछेंगे, आप क्यों इतना चिल्लाकर आवाज करके स्तुति करते हो? மெதுவா ஆராதிச்சா ஆண்டவர் கேட்க மாட்டாரா? हाँ, शांति से आराधना करोगे तो परमेश्वर नहीं सुनेंगे क्या? தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, तमिल में एक कहावत है, அறையில ஆடாதவன் அம்பலத்துல ஆட முடியாது. அறை வீட்டுக்குள்ள டான்ஸ் ஆடி பழகாதவன் ஸ்டேஜ்ல வந்து ஆட முடியாது. விளங்குச்சா? देखो जो घर के अंदर, जो आधे घर के अंदर नाच नहीं सकता, वो मंच में स्टेज में आके भी नाच नहीं सकता। ஸ்டேஜ்ல ஆடுறதுக்கு முன்னால எங்க பிராக்டிஸ் நடந்திருக்கணும்? ये स्टेज मंच पर नाचने के लिए पहले इसका प्रैक्टिस कहाँ होना चाहिए? எங்கேயாவது ஒளிப்பிடத்துல மறைஞ்சு, कहीं पर तो गुप्त स्थान पर प्रैक्टिस हुआ रहना चाहिए। ஆமென். आमीन। இங்க துதிக்கவே தெரியாது. यहाँ पे स्तुति करना नहीं आता। பரலோகத்துல உன்னை கல்லா தான் கொண்டு வைக்கணும் ஆண்டவர். फिर स्वर्ग में परमेश्वर तुझे पत्थर के समान ही उठा कर रखना पड़ेगा। துதிக்க தெரியாதவன் பரலோகத்துக்கு என்ன வேலைன்னு கேட்கேன். जो स्तुति करना नहीं जानता उसे स्वर्ग में क्या काम? சத்தமா துதிக்க தெரியாது. अरे अच्छे ऊंचे आवाज में स्तुति करना नहीं आता। சிலருக்கு இந்த மீன் வாய் பிளந்த மாதிரி, மே, மே. இந்த மீன் சாக போற நேரத்துல தான் மேல வந்து வாய் திறக்கும். ये कुछ लोग तो मच्छी जैसे मुंह खोलते हैं ना, मरने के समय वो आकर मुंह खोलेगा ऊपर बाहर। பார்த்திருக்கீங்களா? देखियो क्या? ஒழுங்கா இருக்கிற மீன் உள்ள கிடந்தே வாயை திறந்து சுவாசம் விட்டு போயிடும். जो मछली ठीक है, जिंदगी वो पानी में रहते समय अच्छे से मुंह खोल के श्वास लेगा। மேம் சாக போறதுதான் வாயை விழுந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா. मरने के समय ऊपर 1 मिनट में आकर वो बाहर आकर। Praise the Lord. Praise the Lord। விளங்குச்சா? समझे क्या? பரலோகத்துல என்ன வேலை? स्वर्ग में तुम्हारा क्या काम है? மண்ணுட்டி எடுத்துட்டா போணும். अरे फावड़ा लेकर जाना है क्या? இல்ல இங்க இருந்து போகும்போது ஸ்டவ்வையும் மோடிக்க அடுப்பையும் கொண்டா போணும். नहीं तो यहाँ से जाते समय चूल्हा और गैस को लेकर जाना है क्या? ஆமா, அங்க புட்டு வைக்கிறது தோசையும் இட்லியும் வைக்கிறத வேலை. वहाँ पर इडली पकाना, चपाती बनाना, यही तुम्हारा काम रहेगा क्या? இல்ல, नहीं। only one duty, ஆண்டவரை துதிக்கிறது தான். एक ही कर्तव्य परमेश्वर की स्तुति करना, சத்தமா துதிக்கணுமாங்க. वो भी बड़े आवाज में, ऊंची आवाज में। அதுக்கு தான் ஆண்டவர் இங்க பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கிறார். इसीलिए परमेश्वर आपको यहाँ पे प्रैक्टिस दे रहे। விளங்குச்சா இல்லையா? समझे कि नहीं? ஆமென். आमीन। ஹalleluya. लेलुया, ஹalleluya. लेलुया। ஆண்டவருக்கு முன்னால வந்து परमेश्वर के सामने आकर இப்படி நின்னு போறவனுக்கு பரலோகத்துல டியூட்டியே இல்ல. ऐसे जो खड़े रहकर जाएगा उसके लिए स्वर्ग में कोई काम, कर्तव्य, ड्यूटी नहीं है। Praise the Lord. Praise the Lord। ஹalleluya சொல்லுங்களா? लेलुया बोलिए ना। சத்தமிட்டுன்னு பைபிள் சொல்லுது. बड़े आवाज से कर कर। மகா சத்தமிட்டுன்னு பைபிள் சொல்லுது. பத்தியா, சத்தமிட்டுன்றதை விட மகா சத்தமிட்டு. देखिए वचन कहता है बड़े शब्द से, इस शब्द से नहीं, बड़े शब्द से। ரட்சிப்பின் மகிமை, उद्धार की महिमा, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கு உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். सिंहासन पर विराजमान परमेश्वर और हमारे मेमना के लिए करके क्या किए? जय जयकार किए। 11வது வசனம் சொல்கிறது, हाँ, अब 12वां वचन कहता है தூதர்கள் யாவரும் स्वर्गदूत सभी சிங்காசனத்தை, सिंहासन, இல்ல எனக்கு கண்ணு தெரியாது இல்லைங்க, அதை பார்த்து தான் நான் படிக்கணும்.
Praise the Lord. Praise the Lord. Amen. Amen. சிங்காசனத்தையும் सिंहासन மூப்பர்கள் யாவரும் प्राचीन நல்ல கவனிங்க, தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் सारे स्वर्गदूत उस सिंहासन மூப்பர்களையும் और प्राचीन 4 ஜீவன்களும் சூழ நின்று और चारों प्राणियों की चारों ओर खड़े हैं சிங்காசனத்துக்கு முன்பாக सिंहासन के सामने முகம் குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டார்கள். मुंह के बल गिर पड़े और परमेश्वर को दंडवत किए. ஆமாம், தூதர்கள், दूत, மூப்பர்கள், प्राचीन, ஏமன் 4 ஜீவன்கள் चार प्राणियां ஆண்டவருக்கு முன்னால விழுந்து தேவனை தொழுது கொண்டார்கள். परमेश्वर के सामने मुंह के बल गिरकर परमेश्वर को दंडवत किए. 12வது வசனம் சொல்கிறது, 12वां वचन कहता है, எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் हमारे परमेश्वर की स्तुति और महिमा ஞானமும் ஸ்தோத்திரமும் और ज्ञान और धन्यवाद கனமும் வல்லமையும் आदर और सामर्थ பலனும் சதா காலங்களில் உண்டாவதாக என்று ஆண்டவரை ஆர்ப்பரித்தார்கள். और शक्ति युगान युग बनी रहे करके परमेश्वर के लिए जय जयकार किए. हालेलुया, 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 ஆமென், आमीन. பைபிள் 15வது வசனத்தில் சொல்லுது, बाइबल 15वें वचन में कहता है, இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக ये परमेश्वर के सिंहासन के सामने இரவும் பகலும் रात दिन அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். उसके भवन उसके मंदिर में उसकी सेवा करते हैं. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் और जो सिंहासन पर बैठा है இவர்களுக்குள் வாசமாயிருப்பார். वो इनके अंदर वास करेगा. Praise the Lord. Praise the Lord. பரலோகத்திலே இரவும் பகலும் ஆண்டவரை துதி செய்து கொண்டே இருப்பார். स्वर्ग में रात दिन परमेश्वर की स्तुति करते रहेंगे. வெளிப்படுத்தின 4வது அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, प्रकाशित वाक्य का 4 अध्याय का दूसरा वचन कहता है, பரலோகத்தில் நடக்கிற ஆராதனை, स्वर्ग में जो आराधना होती है. வெளிப்படுத்தின 4வது அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, प्रकाशित वाक्य का 4 अध्याय का दूसरा वचन कहता है, நான் ஆவிக்குள்ளானே, मैं आत्मा में आ गया வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. और क्या देखता हूं कि स्वर्ग में सिंहासन रखा हुआ है சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். और इस सिंहासन पर कोई बैठा है. வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லும் பதும ராகத்துக்கு ஒப்பாயிருந்தார். और जो उस पर बैठा है वो यशब और मानिक सा दिखाई पड़ता है. அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது, அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. और सिंहासन के चारों ओर मरकज जैसा एक राजधनुष था. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. और उस सिंहासन के चारों 24 सिंहासन है 24 மூப்பர்கள் और 24 प्राचीन வெண் வஸ்திரம் தரித்து सफेद वस्त्र पहने தங்கள் சிரசில் பொன்முடி சூடி उनके सिरों पर सोने का मुकुट அந்த रखकर சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். उस सिंहासन पर बैठे हुए मैंने देखा. அந்த சிங்காசனத்தின் மின்னல்களும் இடிமுழக்கங்களின் சத்தங்கள் உண்டாயிற்று. और उस सिंहासन में से बिजलियां और गर्जन की आवाजें निकली. தேவனுடைய 7 ஆவிகளாகிய परमेश्वर की 7 आत्माएं 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. 7 आग के दीपक जल रहे थे. ஆமென், आमीन. அந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு நேரம் இல்ல, நான் நேரா கீழ வந்துறேன். उस वचन को पढ़ने का समय नहीं, मैं जल्दी से नीचे आता हूं. ஆமென். பைபிள் சொல்லுது, அந்த ஜீவன்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் 6 சிறகுகள் இருந்தன. बाइबल कहता है वो जो जीव थे उनके 6 पंख थे. ஆமென், ஸ்தோத்ரோ. பைபிள் சொல்லுது, बाइबल कहता है அவைகள் சர்வ வல்லமை உள்ள தேவனை நோக்கி 8வது வசனம் சொல்லுகிறது, 8वां वचन कहता है सर्वशक्तिमान परमेश्वर को देखकर தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓயாமல் துதித்துக் கொண்டிருந்தது. प्रभु परमेश्वर पवित्र 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 कर रात दिन उनके लिए कहते थे. 24 மூப்பர்கள் 24 प्राचीन ஏமன் சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாய் வணக்கமாய் விழுந்து सिंहासन पे जो विराजमान है उसके सामने दंडवत करते हुए मुंह சதா के बल गिरकर காலங்களில் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். युगान युग जो जीवता के उसकी प्रणाम किए. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. இதுதான் பரலோகத்தில் நடக்கக்கூடிய ஆராதனை. यही स्वर्ग में होने वाली आराधना. அப்ப பூமியில நம்ம இருக்கும்போது तो इस धरती पर हम रहते समय ஆண்டவரை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சில நியமங்களை கொடுத்திருக்கிறார். परमेश्वर की कैसी आराधना करनी है करके कुछ नियम दिए. கவனித்துக் கொள்ளுங்கள். ध्यान दीजिए. தாவீது ராஜாவுடைய காலத்தில் ஆலயத்தில் எப்படி ஆராதனை நடக்க வேண்டும் என்று நியமம் கொடுத்திருந்தார். दाऊद राजा के दिनों में भवन में कैसी आराधना होनी चाहिए करके नियम दिए. எசேக்கியா ராஜாவான உடனே அதே ஏமன் மாடல அதே அனுபவத்தை ஏமன் ஆலயத்தில் கொண்டு வந்தார். हिजकिय्या राजा बनते वही मॉडल को उसने भवन में लेकर आया. புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எப்படி தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. नए नियम के पवित्र भक्त परमेश्वर की आराधना कैसी करनी चाहिए करके वचन कहता है. சொன்ன பரலோகத்திலேயும் ஒரு மாடல் இருக்கு. वैसे ही स्वर्ग में भी एक मॉडल है. அந்த நியமத்தின் படித்தான் பரலோகத்திலேயும் ஆராதனை நடக்கும். उसी नियम अनुसार स्वर्ग में भी आराधना होगी. அப்ப பைபிள்ல சொல்லி இருக்கு, तो बाइबल में कहा गया है பூமியில் தேவனை ஆராதிக்கும் போது पृथ्वी में परमेश्वर की आराधना करते समय பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़कर बोलिए ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்க வேண்டாம்.
आत्मा और सच्चाई से आराधना करनी है। எபிரேயர் 12வது அதிகாரம் 28வது வசனம் சொல்கிறது. इब्रानियों का 12वें अध्याय का 28वां वचन कहता சாரி है, 8வது வசனம் நினைக்கிறேன். ஆமென். அசைவில்லா ராஜ்யத்தை பெறப்போகிறவர்கள். ऐसा राज्य जो कभी हिलने नहीं वाले उसे जो प्राप्त करेंगे। இல்லையா? 28 வருப்பா. ஏமான் ஸ்தோத்திரம். பைபிள் சொல்லுது, बाइबल कहता है பக்தியோடும் भक्ति के साथ தேவனுக்கு பிரியமாகவும் परमेश्वर के प्रिय ஆமென் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்வோம். आराधना करने के अनुग्रह को प्राप्त करेंगे। நாம் எல்லாரும் हम सभी அசைவில்லாத பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். जो हिलेगा नहीं वे स्वर्ग राज को प्राप्त करने के लिए बुलाए गए। அல்லேலூயா. हालेलुया। நம்ம எப்படி ஆராதனை செய்யணுமா? हमें कैसी आराधना करनी है? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யணும். भक्ति के साथ परमेश्वर के प्रिय आराधना करनी है। எப்படி இருக்கணும்? कैसे रहना के? நம்ம ஆராதனையில ஒரு பக்தி இருக்கணும். हमारी आराधना में एक भक्ति होनी चाहिए। Praise the Lord. Hallelujah. हालेलुया। கடமைக்காக வந்து உட்கார்ந்து இருக்க கூடாது. सिर्फ नाम के लिए आकर नहीं बैठना है। Praise the Lord. प्रेज द लॉर्ड। பக்தியோட பயபக்தியோட இருக்கணும். भक्ति के साथ भय और भक्ति के साथ आना है। தேவனுக்கு பிரியமான ஆராதனை இருக்கணும். परमेश्वर के प्रिय आराधना होनी चाहिए। சங்கீதம் 102 சொல்லுது, भजन संगीता का 100वां संगीता दूसरा वचन कहता மகிழ்ச்சியோடு है, கர்த்தருக்கு ஆராதனை செய்து आनंद के साथ परमेश्वर की आराधना कर कर ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதியின் முன் வாருங்க. आनंद की आवाज के साथ उसके सम्मुख आइए। நம்ம ஆராதனையில மகிழ்ச்சி இருக்கணும். हमारे आराधना में आनंद होना चाहिए। ஆனந்த சத்தம் நம்முடைய ஆராதனையில இருக்கணும். आनंद का जय जयकार का आवाज होना चाहिए। ஏமன் ஆராதனைக்கு வரும்போது எப்படி வரணும்னு பைபிள் சொல்லுது. आराधना के लिए आते समय कैसे आना है करके बाइबल कहता है। சங்கீதம் 29:2 சொல்லுகிறது, भजन संगीता का 29 संगीता का दूसरा वचन कहता है, பரிசுத்த அலங்காரத்தோட அவரை தொழுது கொள்ளுங்கள். पवित्रता से शोभायमान होकर उसको दंडवत कीजिए। ஆமென். आमीन। ஆலயத்துக்கு வரும்போது பரிசுத்த அலங்காரம் இருக்கணும். इस भवन कलीसिया में आते समय पवित्रता का शोभायमान होना चाहिए। ஆராதனைக்கு வரக்கூடிய பிள்ளைகள் வஸ்திரத்துல கவனமா இருக்கணும், Dressல கவனமா இருக்கணும். आराधना करने के लिए आने वाले बच्चे आप जो कपड़े पहनते हो उसमें बहुत ही सावधान रहना है। காரணம், कारण இந்த இடம் நீ ஆராதனைக்கு வந்திருக்கிற இடம், ये जगह जहाँ पे तू आराधना करने के लिए आया है, தேவதூதர்கள் உற்று நோக்கும் இடம், தேவதூதர்கள் ஏமன் உலாவும் இடம். स्वर्गदूत देखने का जगह, स्वर्गदूत यहाँ उतर कर घूमने की जगह। 2 दूसरा தேவன் வாசமாயிருக்கும் இடம். परमेश्वर वास करने की जगह। அல்லேலூயா. हालेलुया। சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. जोर से हालेलुया बोलिए। அல்லேலூயா. हालेलुया। ஆமென். आमीन। நம்ம ஆராதனை செய்கிற இடத்துல हम आराधना करने वाले जगह पर தேவதூதர்கள் வந்து நிக்கறாங்க. स्वर्गदूत आकर खड़े हो जाते हैं। ஆமென். आमीन। நம்ம போட்டிருக்கிற Dress-அ பார்த்துக்கிட்டு முகம் சுளிச்சுக்கிட்டு போயிர கூடாது அவங்க. हमने जो कपड़ा पहना है उसे देखकर मुंह को टेढ़ा करके नहीं जाना चाहिए। சில ஆலயத்துல எல்லாம் போறத பாத்தீங்கன்னா பரிதாபமா இருக்கு. कुछ भवन चर्च में जाएंगे तो देख के बहुत ही पछतावा होता है வசனமே தெரியாது போல இருக்கு. और ऐसा लगता है कि उनको वचन के बारे में कुछ नहीं पता। பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தில் பலிபீடத்தில் ஒருவன் ஏற வேண்டுமானா அவன் Dress எப்படி இருக்குன்னு பைபிள் சொல்லுது. पुराने नियम में वो वचन कहता है वेदी पर एक व्यक्ति खड़ा होना चाहिए तो उसका कपड़ा कैसा होना चाहिए। அவன் நிர்வாணம் கொஞ்சம் கூட பலிபீடத்துல காட்டக்கூடாதுன்னு இருக்கு. उसका नंगापन शरीर से थोड़ा भी नहीं दिखना चाहिए कर। ஹalleluya. हालेलुया। தேவ மகிமை இறங்கணும். परमेश्वर की महिमा उतरनी चाहिए। நம்ம Dress வஸ்திரம் எல்லாம் டீசென்ட்டா இருக்க வேண்டியது அவசியம். हमारा कपड़ा अपना ड्रेस वस्त्र सब डीसेंट ढंग का होना चाहिए। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। கவனித்துக் கொள்ளுங்க. ध्यान दीजिए। தேவனை ஆராதிக்க வருகிறவர்கள் பரிசுத்த அலங்காரத்தோட ஆண்டவருடைய ஆலயத்தில் வர வேண்டுமா? परमेश्वर की आराधना करने के लिए जो आते हो पवित्रता की सजावट के साथ आना चाहिए। தேவன் சபித்தலும் துதித்தலும் நம்முடைய வாயில்களில் இருக்க கூடாது. श्राप देना और स्तुति करना हमारे एक ही मुंह से नहीं होना चाहिए। வெளிய மனுஷனை சபிச்சிட்டு உள்ள வந்து ஆண்டவரேன்னு துதிக்க கூடாது. हर एक कलीसिया के बाहर मनुष्य को श्राप देकर यहाँ अंदर आकर परमेश्वर करके स्तुति नहीं करना है। வெளிய நல்ல சினிமா பாட்டை கேட்டுட்டு बाहर अच्छे से सिनेमा का गाना गाकर सुनकर ஆலயத்துல வந்து इस चर्च भवन में आकर கையை உயர்த்தி हाथ उठाकर அல்லேலூயா ஓசன்னா அப்படின்னு பாடணும்னு வச்சுக்க நாக்கு புழுத்து போயிடும். हालेलुया ओसन्ना करके गाओगे तो आपका जीभ सड़ जाएगा। फिर தேவனை பாடுற வாயில சினிமாக்காரனை பாடக்கூடாது, சினிமா பாட்டு பாடக்கூடாது. जिस मुंह जिस होठ से आप परमेश्वर के लिए गीत गाते हो उसी मुंह उसी होठ से सिनेमा का गाना मत गाइए। உனக்கு போனஸா வருஷத்தை எதுக்கு தந்திருக்கார் தெரியுமா? தேவனை பாட. तेरे को बोनस के रूप में साल क्यों बढ़ा कर दिया पता है क्या? परमेश्वर के लिए गाने के लिए। இருக்கிறீங்களா? हो क्या यहीं पर? ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। 6 நாள் சினிமா பாட்டு.
6 दिन सिनेमा के गाने, 7வது நாள் அல்லேலூயா வசனம். 7वां दिन हालेलुया वचन. ஆண்டவர் சொல்றார், அநியாயம் பிடிச்சவனே परमेश्वर के अन्याय से भरे व्यक्ति, வெளியே வா, நான் உன்னை பாத்துக்கிறேன். बाहर आ, मैं तेको देख लेता हूँ. பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. ஒழுங்கா இருக்கணும். ठीक से रहना है. பரிசுத்த அலங்காரம், அதுதான் அலங்காரம். पवित्रता का सजावट स्वभावमान वही है. பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. கெட்ட வார்த்தை வெளியே கெட்ட வார்த்தை பேசிட்டு இங்க இருந்து அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. बाहर गंदी गंदी गालियां बकते हुए और यहाँ पर अंदर आकर हालेलुया स्तुति हो. பரிசுத்த ஆவியில் நிரப்பும் ஆண்டவரே. पवित्र आत्मा से भर दीजिए. உனக்குள் பரிசுத்த ஆவி வராது, அசுத்த ஆவி வரும். तेरे अंदर पवित्र आत्मा नहीं आएगा, शुद्ध आत्मा ही आएगा. பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லிடுவோம். हाथ उठाकर हालेलुया बोलेंगे. அல்லேலூயா. हालेलुया. ஆமென். எசேக்கியா ராஜா एजेकिया राजा தேவன் கற்பித்தபடியே ஆலயத்தில் ஆராதனை ஆரம்பித்தார். परमेश्वर जैसे आज्ञा दिए वैसे भवन में आराधना शुरू किया. அவன் ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்டாரு. उसी की प्रार्थना परमेश्वर सुने. தேவன் கற்பித்த பிரகாரம் நம்முடைய ஆராதனை. परमेश्वर जिस तरह से आज्ञा दे वैसे ही हमारी आराधना. சும்மா ஆராதனை செய்துட்டு போயிட்டு இருக்க கூடாது. सिर्फ आराधना करके जाना नहीं है. உங்களுக்கு பிரசங்கம் பண்ண நிறைய இருக்கு, ஆனா நேரம் இல்லையே, அதான் பார்த்து பார்த்து நிக்கிறேன். आपको प्रचार करने के लिए बहुत ज्यादा है, लेकिन समय नहीं, वही देख देख कर खड़ा हो. கடைசியா ஒரு வார்த்தை கூட நான் ஒன்னு காரியத்தை கூட சொல்லி முடிச்சு அனுப்பிடுறேன். और अंत में कार्य आपको बताकर समाप्त कर भेजता हूँ. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. இவன் ராஜாவான உடனே செய்த காரியம், और राजा ने किया वह काम. ஆலயத்தின் பணிகளை செய்தார். हाँ, भवन के काम को किया. ராஜாவான உடனே राजा बनते ही ஆராதனை தேவன் கற்பித்தபடி ஆராதனை ஆலயத்தில் கொண்டு வந்தார். परमेश्वर जैसी आज्ञा देते वैसी आराधना को लेकर आया. மூணாவது காரியம், तीसरा कार्य, ஏமன் ஸ்தோத்திரம் 29 அதிகாரம் 27வது வசனம் சொல்கிறது. 29 अध्याय का 27 वचन कहता है. ஏமன் 29 அதிகாரம் 27வது வசனம், 29 अध्याय का 27 वचन, சர்வாங்க தகன பலிகளை பலிபீடத்தில் செலுத்த கட்டளையிட்டார். और होम बलि चढ़ाने के लिए आज्ञा पाया. ஆமென். आमीन. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது அவன் செய்த காரியம், अच्छे ध्यान दीजिए. तीसरा उसने जो कार्य किया, உன் ஆலயத்தை நல்ல சுத்தம் பண்ணா, पहले भवन को अच्छे से साफ सुथरा किया. ஆலயத்தின் பணிகளை செய்தான். उस भवन के सारे काम को किया. ராஜாவான உடனே राजा बनते ही ஆண்டவரை கட்டளையின்படி தேவனுடைய பிரமாணத்தின்படி ஆராதனை செய்வதற்கு ஆலயத்தில் ஆட்களை ரெடி பண்ணா. परमेश्वर के प्रमाण आज्ञा के अनुसार कलिशा भवन में आराधना करने के लिए लोग को तैयार किया. மூணாவது அவன் பலி செலுத்த ஆரம்பித்தார். तीसरा वो बलि चढ़ाने लगा. கவனித்துக் கொள்ளுங்கள். ध्यान दीजिए. எசேக்கியா ராஜாவுக்கு முன் இருந்த ராஜாக்கள் हिजकिय्याह राजा से जो पहले राजा थे, ஆலயத்தில் பலி செலுத்துவதை நிறுத்தி விட்டார்கள். भवन में बलि चढ़ाने को बंद कर दिए. காரணம் என்ன? कारण क्या? அவனுக்கு முன் இருந்த ஜனங்களும் ராஜாக்களும் उससे पहले जो राजा और लोग थे, தேவனை விட்டு தூரம் போய் அந்நிய தெய்வங்களை வழிபட ஆரம்பித்து விட்டார்கள். परमेश्वर को छोड़ के दूर जाकर अन्य देवता के पीछे चलने लगे. பாகால் வணக்கம் இஸ்ரவேல் தேசத்தில் அதிகமாய் உண்டாயிற்று. बागाल को दंडवत करना इस्राएल देश में अधिक हो गया. ஆமென். आमीन. ஏமன் ஸ்தோத்திரம். வானராக்கினிக்கு வாமன் வணக்கங்கள் ஆராதனைகள் செய்யும் பழக்கங்கள் உண்டாயிற்று. जो दूसरे दूसरे अन्य अग्नि जो अन्य देवता थे उनकी आराधना बढ़ गई. ஆகவே தான் ராஜாவான உடனே முதல்ல சுத்திகரிப்பு தான் அவன் பண்ணான். इसीलिए राजा बनते पहला उसने वही काम किया, साफ सुथरा शुद्ध करना. எங்கெல்லாம் விக்கிரகம் இருந்துச்சோ தோப்புகள் இருந்த அத்தனையும் அழிச்சிட்டான். जहाँ पे मूर्तियां मूर्तियां के लाटे इकट्ठे थे सबको नाश किया. ஆலயத்தை சுத்தம் பண்ணா. कलिशा भवन को शुद्ध किया. தேசத்தில் முடக்கப்பட்டிருந்ததான பலி மறுபடியும் செலுத்தப்பட்டது. उस देश में जो बलिदान चढ़ाना रुक गया था वो फिर से चढ़ाना शुरू किए. அல்லேலூயா. हालेलुया. இவனுக்கு முன் இருந்த ராஜாக்கள் इससे पहले जो राजा थे, மறக்கப்பட்டு கிடந்த जो भूल गए थे, செலுத்தாமல் இருந்ததான जो नहीं चढ़ाते थे, பலியை மறுபடியும் ஆலயத்தில் அவன் கொண்டு வர ஆரம்பித்தான். वो बलिदानों को फिर से भवन में लेकर आया. பலி செலுத்தாமல் ஆலயம் பழுதாய் கிடந்தது. हाँ, बलि चढ़ाए बिना वो भवन जो है एकदम उजड़ा हुआ पड़ा था. பலிபீடங்கள் புதுப்பிக்கப்பட்டது. वो वेदी फिर से नई की गई, சுத்திகரிக்கப்பட்டது. शुद्ध की गई. முடங்கி கிடந்த பலி மீண்டும் உற்சாகமாய் செலுத்தப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. रुकी हुई बलिदान फिर से उत्साह के साथ चढ़ाएगी कर கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த வார்த்தையை. अच्छे से ध्यान दीजिए इन वचनों को. முடங்கி கிடந்த பலி जो रुकी हुई बलि மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டது. फिर से नहीं की गई, மறுபடியும் ஆலயத்தில் பலி செலுத்தப்பட்டது. फिर से भवन में बलिदान की गई. நம்ம ஒவ்வொரு நாளும் சுய பரிசோதனை செய்யணும். हमें हर दिन अपने बारे में खुद के बारे में जांच पड़ताल करनी है. ஆமென். இன்னைக்கு நான் ஆண்டவருக்கு பலி செலுத்தி கொண்டிருக்கிறேனா? क्या आज के दिन में परमेश्वर के लिए बलिदान चढ़ा रहा हूं? ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இருந்த உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, उद्धार पाए दिन जो ओठों का फल स्तुति बलि, ஏமன் துதி பலி, स्तुति बलि, ஆராதனை பலி आराधना की बलि இன்னைக்கு இருக்குதா குறைஞ்சு போச்சா? आज मुझ में है कि कम हो गई? ஆமென். आमीन. என் பலிபீடத்தில்
मेरे वेदी पर நம்ம பலிபீடம் என்பது நம்முடைய இருதயம். हमारा वेदी हमारा हृदय है. அனுதினமும் பலிகள் செலுத்தப்படுகிறதா? हर दिन उससे बलि चढ़ाई जाती है क्या? ஆமென். आमीन. இல்ல பலிபீடம் பாழா கிடக்குதா? या वेदी उजड़ा हुआ पड़ा है? விளங்குச்சா? समझे? விளங்குச்சா? समझे? நம்ம பலிபீடம் हमारी वेदी தினமும் பலி செலுத்தப்படுதா இல்ல பலிபீடம் பாழா கிடக்குதா? हर दिन उसमें बलिदान चढ़ाया जाता है या उजड़ा हुआ पड़ा है? ஆமென். आमीन. நம்மள என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? தினமும் சுய பரிசோதனை செய்யணும். हमें क्या करना है? हर दिन हमारे बारे में खुद के बारे में जांच पड़ताल करना है. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. விளங்குச்சா? समझे? என்ன பண்ணணும்? क्या करना है? இல்லன்னா இது மாதிரி அடித்தா வாங்கணும் என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவர்ட்டேந்து. नहीं तो ऐसे एक दिन मार खाना पड़ेगा परमेश्वर से. விளங்குச்சா? समझे? விளங்குச்சா இல்லையா? समझे कि नहीं? ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. பலிபீடத்தில் பலி செலுத்தப்படாமல் இருந்தால் वेदी पर बलिदान नहीं चढ़ाओगे तो பலிபீடம் என்ன ஆகும்? वेदी का क्या हाल होगा? நல்ல கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए. பலிபீடத்தில் பலி செலுத்தப்படாமல் பலி எமன் செலுத்தப்படாம கிடக்கு. वेदी के ऊपर बलि नहीं चढ़ाया जा रहा. वेदी ऐसी है. கொஞ்ச நாள்ல பலிபீடம் என்ன ஆயிரும்? थोड़े दिन में वेदी का क्या होगा? சொல்லுங்க, बताइए. சொல்லுங்க. बताइए. கச்சடா எல்லாம் நிறைஞ்சு போயிடும். कचड़ा पूरा जमा हो जाएगा. பலிபீடம் கெட்டு போய்விடும். वेदी बिगड़ जाएगी. Praise the Lord. Praise the Lord. பலிபீடத்தில் தேவையில்லாத குப்பைகள் கொட்டப்பட்டு கிடக்கும். वेदी के ऊपर जो जरूरी नहीं वो कचरे सब पड़े रहेंगे. அப்படித்தானா? ऐसे ही ना? அப்படித்தானா இல்லையா? ऐसे ही ना? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. அனுதினமும் பலிபீடத்தில் பலி செலுத்தப்பட்டு கொண்டே இருந்தால் हर दिन वेदी के ऊपर बलिदान चढ़ाया जाएगा तो என்ன நடக்கும்? क्या होगा? பலிபீடம் சுத்தமாகவே இருக்கா? वेदी शुद्ध ही रहेगा. ஹalleluya சொல்லுங்களா? हालेलुया बोलिए ना. சத்தமா ஹalleluya சொல்லுங்க. जोर से बोलिए. அப்ப பலிபீட பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. பலிபீடத்தில் அனுதினமும் பலி செலுத்தாவிட்டால் சத்ரு உன் பலிபீடத்தை அசுத்தப்படுத்தி விடுவான். அந்நிய வஸ்துக்களினாலே அதை நிரப்பி போடுவான். वेदी पर प्रतिदिन बलि नहीं चढ़ाओगे तो वेदी कचरे से भर जाएगा. शत्रु से अन्य वस्तु से भर देगा. விளங்குச்சா? समझे? உன் இருதயம் கெட்டு போறதுக்கு காரணம் என்ன? तेरा हृदय बिगड़ने का कारण क्या है? உன் இருதயம் அசுத்தம் அடைவதற்கு காரணம் என்ன? तेरा हृदय अशुद्ध होने का कारण क्या உன் है? இருதயம் பாவத்தினால் நிறைவதற்கு காரணம் என்ன? तेरा हृदय पाप में भरने का कारण क्या है? அனுதினமும் பலி செலுத்துவதில்லை. हर दिन बलि नहीं चढ़ाया रे. என்னது? क्या? என்னைக்காவது ஒரு நாள், किसी एक दिन, என்னைக்காவது ஒரு நாள். किसी एक दिन. அப்படி இல்ல, ऐसा नहीं. அனுதினமும் பலி செலுத்தி கொண்டே இருக்கணும். हर दिन बलि चढ़ाते रहना है. பலிபீடம் சுத்தமாகவே இருக்கா? वेदी शुद्ध रहेगा. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. எசேக்கியா மாதிரி அப்பப்ப பலிபீடத்தை சுத்திகரித்துட்டே இருக்கணும். हिजकिय्याह की तरह हर दिन वेदी को शुद्ध करते रहना है. பலி குறையுதுனாலே बलि का चढ़ाना कम होता है तो செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? क्या काम करना है? உபவாசம் பண்ணணும். उपवास करना है. நம்ம எதுக்கு உபவாசம் பண்றோம்? हम क्यों उपवास रहते? ஆண்டவரே அதை தாரும், परमेश्वर वो दीजिए, வேலையை தாரும், काम को दीजिए. கல்யாணத்தை தாரும், हाँ ये जो है मुझे दीजिए, பிள்ளையை தாரும், बच्चे को दीजिए, சட்டியை தாரும், ஆப்பையை தாரும். मटका दीजिए, पतेला दीजिए. இதுக்கு தான் உபவாசம். इसीलिए उपवास. பைபிள் எடுத்து வாசி. बाइबल को उठाकर पढ़िए. உபவாசம் எதுக்கு? उपवास किस लिए? ஆமா, உன் பலிபீடத்தை சுத்திகரிக்கிறதுக்கு தான் உபவாசம். तेरे वेदी को शुद्ध करने के लिए उपवास. உன்னை சுத்திகரிப்பதற்கு தான் உபவாசம். अपने आप को शुद्ध करने के लिए उपवास. உனக்குள் நின்று போன துதியின் அபிஷேகம் ஏமன் புதுப்பிக்கப்படுவதற்கு தான் உபவாசம். तेरे अंदर जो रुक गया स्तुति का अभिषेक है उसे वापस शुरू करने के लिए उपवास. உனக்குள் நின்று போன ஜெப அபிஷேகம் ஊட்டி இன்னும் மறுபடியும் புதுப்பிக்கப்படுவதற்கு தான் ஏமன் ஸ்தோத்திரம் ஏமன் உபவாசம். तेरे अंदर जो प्रार्थना का अभिषेक रुक चुका है उसे वापस शुरू करने के लिए उपवास. பலி குறைதா? बलिदान कम हो रहा है क्या? உட்காரு. बैठ. எனக்கு ஆண்டவருக்கும் எங்கே பிரச்சனை இருக்கு? मेरा और परमेश्वर के बीच में कहीं पर तो समस्या है. என் பலிபீடம் சுத்திகரிக்கப்படாம இருக்கு. मेरा वेदी शुद्ध नहीं हुआ है. என் பலி அங்கீகரிக்கப்படாம இருக்கு. मेरी बलिदान अंगीकार नहीं हो रही है. எங்க பலிபீடத்துல பிரச்சனை இருக்குன்னு செப்பனிடப்பட வேண்டாம். कहां पर वेदी पे समस्या है उसे मरम्मत करना है. ஹல்லேலூயா. हालेलुया. ஆமா, எலியா வந்தவன என்ன செய்தார் தெரியுமா? एलिया आते क्या किया पता है क्या? பரமன் ஸ்தோத்திரம் பலிபீடத்தை செப்பனிட்டார். पहले वेदी की मरम्मत किए. உடைஞ்சு கிடந்த பலிபீடத்தை செப்பனிட்ட
பிறகுதான் பலியை செலுத்தினான். टूटे हुए वेदी को बांध कर खड़ा करने के बाद ही बलिदान किए. அல்லேலூயா. हालेलुया. துதி பலி குறைதா, தேவனோடு டைம் எடு. स्तुति बलि कम हो रहा है कि परमेश्वर के साथ समय बिता. சாகும் வரைக்கும் मरने तक உன் பலிபீடத்தில் तेरे वेदी में தேவன் பலி நிறுத்தப்படவே கூடாது. बलि चढ़ाना कभी नहीं रुकना चाहिए. இப்ப நின்று போயிருக்கலாம். अभी हो सकता है रुका हुआ है. பலிபீடத்தை சுத்திகரிச்சுக்க. वेदी को शुद्ध कर ले. துதி பலி செலுத்த ஆரம்பி. स्तुति बलि चढ़ाना शुरू कर. உன் ஜெபங்களுக்கு பதில் வரும். तेरे प्रार्थनाओं के लिए जवाब आएगा. ஒரு காரியத்தை மறுபடி சுருக்கமா சொல்லிறேன். 3 कार्य वापस से छोटा करके बताता हूँ. அவனை ஆண்டவர் ராஜாவாய் உயர்த்தின உடனே उसे परमेश्वर राजा के रूप में ऊंचा करते ही முதல்ல ஆலயத்தின் பணிகளை தான் செய்தார். पहले परमेश्वर के भवन के काम को किया. ஆலயத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சார். भवन को ही मुख्यता दिया. அல்லேலூயா. हालेलुया. ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். भवन को मुख्यता देना है. ஆண்டவரால் உயர்த்தப்படக்கூடிய தேவ பிள்ளையே, परमेश्वर के द्वारा ऊंचा किए जाने वाले परमेश्वर के बच्चे, ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் உன்னை உயர்த்தும் போது परमेश्वर तुझे ऊंचा करते समय ஆலயத்தை மறந்துடாத. इस भवन को मत भूल. ஆலயத்தின் பணிகளை மறந்துடாத. भवन के काम को मत भूल. ஆலய ஆராதனையை மறந்துடாத. भवन की आराधना को मत भूल. ஆண்டவர் உன்னை உயர்த்தும் போது परमेश्वर तुझे ऊंचा करते நீ समय ஆண்டவரால் உயர்த்தப்பட்டிருக்கிறாய் என்று சொன்னார். तू परमेश्वर के द्वारा ऊंचा किया गया करके तो கர்த்தர் விரும்பும் ஆராதனை உனக்குள் இருக்க வேண்டும். परमेश्वर चाहने वाला आराधना तेरे अंदर होना चाहिए. இசைக்கியா அதுதான் செய்தார். हिजकिय्याह ने उसे ही किया. கர்த்தர் விரும்பும் ஆராதனை ஆலயத்தில் நடப்பதற்கு ஆட்களை நியமம் பண்ணினார். परमेश्वर चाहने वाला आराधना करने के लिए लोगों को नियुक्त किया. மூன்று, दूसरा, பாழாய் கிடந்த பலிபீடங்களை செப்பனிட்டார். जो वेदी उजड़ी हुई पड़ी थी उसकी मरम्मत किया. மறுபடியும் ஏமன் பலி செலுத்த ஆரம்பித்தார். दोबारा बलि चढ़ाना शुरू किया. உனக்குள் பலிபீடங்கள் பாழாய் கிடக்கிறதா? तेरे अंदर की वेदी उजड़ी हुई पड़ी है क्या? ஆண்டவர் ஏன் தெரியுமா ஆயுசு நாட்கள போனஸ் வருஷங்களை தந்திருக்கிறார். तेरे को परमेश्वर क्यों मालूम है कि आयु का दिन बोनस का साल बढ़ा कर दिए? இன்னும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழ்வதற்கு, और भी परमेश्वर की महिमा कर कर जीने के लिए, இன்னும் பூமியிலிருந்து கர்த்தரை உயர்த்துவதற்கு, और भी इस पृथ्वी पर से परमेश्वर को ऊंचा करने के लिए ஆராதனைகளில் மாற்றங்கள் உண்டாகட்டும். तेरे आराधनाओं में बदलाव हो. தேவனை தேடுவதற்கான காரியங்களில் மாற்றங்கள் இன்னும் நடக்கட்டும். परमेश्वर को ढूंढने वाले कार्य में और भी बदलाव हो. கர்த்தர் உனக்கு இன்னும் நன்மை செய்ய விரும்புகிறார். परमेश्वर तेरे को और भी भलाई देना चाहते हैं. தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்கிறார். भविष्यवाणी के रूप में परमेश्वर इस वचन को कह रहे हैं. இன்னும் கர்த்தர் உனக்கு நன்மை செய்ய விரும்புகிறார். और भी परमेश्वर तेरे लिए भलाई करना चाहते हैं. இன்னும் உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். और भी तुझे ऊंचा उठाना चाहते हैं. இன்னும் உன்னை உயர்த்த ஆரம்பிப்பார். और भी तेरे को बड़ापन देंगे. இன்னைக்கு தீர்மானங்களை புதுப்பித்துக்கொள். आज तेरे फैसले को नया कर ले. தாவியார் உனக்கு உதவி செய்வாராக. पवित्र आत्मा तेरी मदद करेंगे. கண்களை மூடுவோம். आंखों को बंद करेंगे. இடத்துல எல்லாரும் எழுந்திருக்க ஆரம்பிப்பாங்க. बैठे हुए जगह पर सभी जन खड़े हो जाएंगे. ஆண்டவரை நோக்கி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். परमेश्वर को देखकर हम सभी प्रार्थना करेंगे. நம்முடைய தீர்மானங்களில் சில புதுப்பிக்கப்படக்கூடிய நிலைக்கு நேராக திரும்பி வருவோம். हमारे फैसला में वापस से नया किए जाने की स्थिति पर आएंगे. ஆண்டவர் உன்னை உயர்த்தி இருக்கிறாரா இல்லையா யோசித்து பாரு. परमेश्वर तुझे ऊंचा किए या नहीं किए जरा सोच के देख. ஏமன் எங்கேயோ இருந்த, कहीं पर तो तू था. இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வருவதற்கு நீ பாத்திரவானா? आज तू इस हालत पर आने के लिए योग्य है क्या? நோ, இல்லவே இல்ல. नहीं, बिल्कुल नहीं. கர்த்தர் கிருபை உன்னை தேடி வந்துச்சு. परमेश्वर का अनुग्रह तुझे ढूंढ வலது कर கரத்தை आया. வானத்துக்கு நேரா உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லு. दाहिने हाथ को स्वर्ग की ओर उठाकर परमेश्वर को देखकर बोल. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவியா, நீர் என்னை வாழ வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. आप मुझे जीने के लिए रखे हो. आप मुझे जीने के रखा हो. आप मुझे जीने के लिए रखे हो. என்னை உயர்த்தி இருக்கிறீர் ஆண்டவரே. मुझे ऊंचा किए हो. என் தகுதிக்கு அப்பாற்பட்டு என்னை ஆசீர்வதித்து இருக்கிறீர் ஆண்டவரே. योग्यता से बढ़कर मुझे आशीष किए हो. என் ஆயுசு நாட்களை கூட்டி தந்திருக்கிறீர் ஆண்டவரே. मेरे जीने के दिन को बढ़ा कर दिए हो. மரணத்தின் கண்ணியிலிருந்து என்னை விடுதலையாக்கினீர் ஆண்டவரே. मृत्यु के जाल से मुझे छुड़ाए हो. போனஸான வருஷங்களை எனக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. बोनस के साल को मुझे दिए हो. கையை உயர்த்தி நன்றின்னு சொல்லுவியா? हाथ उठाकर धन्यवाद कहोगे क्या? நன்றின்னு சொல்லுவியா? धन्यवाद कहोगे क्या? இவைகள் எல்லாம் எதுக்கு தெரியுமா? ये सब किस लिए पता है क्या? இவன் இன்னும் ஆண்டவருக்குள் நீ வர வேண்டும். और भी तुझे प्रभु में आना है. கைகளை உயர்த்தி சொல், ஆண்டவரே हाथ उठा के बोल. எசேக்கியா ராஜாவை போல हिजकिय्याह राजा की तरह நன்றி உள்ளவனாயிருப்பே. एहसानमंद रहूंगा. நன்றி உள்ளவனாயிருப்பே. एहसानमंद रहूंगा. நீர் என்னை உயர்த்தி இருக்கிறபடினா आपने मुझे ऊंचा किया इसलिए ஆலயத்தை தேடுவேன். भवन को ढूंढूंगा. ஆலயத்தின் பணிகளை செய்வேன். भवन के काम काज को करूंगा. நேரம் கிடைக்கும் போது ஆலயத்துக்கு வருவேன். समय मिलते ही इस भवन में எத்தனை आऊंगा. பேர் தீர்மானம் பண்ணறீங்க? कितने लोग फैसला कर रहे? எத்தனை பேர் தீர்மானம் பண்ணறீங்க? कितने लोग फैसला कर रहे? எத்தனை பேர் தீர்மானம் பண்றீங்க? कितने लोग फैसला कर रहे? கர்த்தர் உன்னை உயர்த்தி வாழ வச்சிருக்கார் தெரியுமா? परमेश्वर तुझे ऊंचा करके जीने के लिए வாய் पता திறந்து है சொல்லுவியா? क्या? வாய் திறந்து சொல்லுவியா? मुंह खोल के बोलेगा क्या? கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார் பாத்துக்க. கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். परमेश्वर तुझसे ये उम्मीद करते உன்னை हैं. எதிர்பார்க்கிறார் பாத்துக்க. கையை உயர்த்தி சொல்லு. तुझसे उम्मीद करते हाथ उठाकर बोल.
परमेश्वर என்னை உயர்த்தி வாழ வச்சிருக்கீங்க. मुझे ऊंचा करके जीने के लिए உம்முடைய रखे। ஆலயத்தில் வருவேன். आपके भवन में आऊंगा। ஆலயத்தின் பணிகளை செய்வேன். भवन के कामकाज को करूंगा। என்னை அதற்காக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. मुझे उसके लिए अर्पण करता हूं। அதற்காக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. उसके लिए मुझे अर्पण करता हूं। கையை உயர்த்தி சொல்லு, நீர் விரும்பும் ஆராதனை செய்வேன். हाथ उठाकर बोले आप चाहने वाला आराधना करूंगा। உம்முடைய கட்டளையின்படி, आपके आज्ञा உம்முடைய अनुसार, வேதம் சொல்லுகிறபடி आपके वचन के நான் आधार தேவனை पर ஆராதிக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? मैं परमेश्वर की आराधना करना चाहता हूं। कितने लोग बोलेंगे? பைபிள் சொல்லுது சத்தத்தை உயர்த்தி बाइबल कहता है ऊंची आवाज में ஆண்டவர் ஆராதிக்கணுமா? परमेश्वर की आराधना करनी है। பணிந்து குனிந்து ஆராதிக்கணுமா? हाँ झुक कर दंडवत करके आराधना பரிசுத்த करनी है। அலங்காரத்தோடு தேவன் ஆராதிக்கணுமா? पवित्रता के सजावट में परमेश्वर की आराधना करनी है। கைகளை உயர்த்தி சொல்லு, हाथ उठाकर बोलिए என் பலிபீடா मेरी वेदी பலி இல்லாத பீடமா இருக்காதே. बलि नहीं है, ऐसा वेदी नहीं। கைகளை உயர்த்தி சொல்ல, ஆண்டவரே हाथ उठाकर बोलिए எப்பொழுதும் துதி பலிகளை செலுத்துவதற்கு हमेशा स्तुति बलि चढ़ाने என் के பலிபீடத்தை लिए மறுபடியும் சுத்திகரியும் ஆண்டவரே. मेरे वेदी को फिर से शुद्ध कीजिए। பாழாய் போன பலிபீடத்துல उजड़े हुए वेदी पर மறுபடியும் நான் பலி செலுத்த வருகிறேன். फिर से मैं बलि चढ़ाने आता பலி हूँ। செலுத்துவேன், बलि चढ़ाऊंगा, பலி செலுத்துவேன். சத்தமா சொல்லு, बलि चढ़ाऊंगा, जोर से बोल। பலி செலுத்துவேன். बलि चढ़ाऊंगा। என் இருதயம் பாழா இருக்க வேண்டாம். मेरा हृदय उजड़ा हुआ ना रहे। சத்தமா சொல்லு, சத்தமா சொல்லு. जोर से बोल, जोर से என் बोल। இருதயம் பாழாய் கிடக்க வேண்டாம். मेरा हृदय उजड़ा हुआ ना रहे। பலிபீடத்தில் वेदी पर ஒவ்வொரு நிமிடமும் பலி செலுத்திக் கொண்டே இருக்க हर एक निमिट बलि चढ़ाते रहने के என்னை लिए அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. मुझे अर्पण करता हूँ। சர்வ வல்லமை உள்ள தெய்வத்துடைய பாதத்தில் தருகிறார். सर्वशक्तिमान परमेश्वर के चरणों में अर्पण करते எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி. हमसे बात के वचनों के लिए धन्यवाद। எசேக்கியா ராஜா एजेकिया राजा உயர்த்தப்பட்ட உடனே ऊंचा होते ही அவன் ஆண்டவருக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு परमेश्वर के लिए एहसान मंद हृदय से உயர்த்தினவருடைய ஆலயத்திற்கு போனார். जिसने ऊंचा के उसके भवन में गया, பணிகளை செய்தார். सेवा काम काज को किया। ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் परमेश्वर के भवन में जाकर கர்த்தர் கட்டளையிட்டபடி ஆராதனை ஆரம்பித்தார். परमेश्वर जैसे आज्ञा दे वैसी आराधना शुरू किया। ஆலயத்தில் போய் भवन में जाकर பலிபீடங்களை செப்பனிட்டு वेदी की मरम्मत कर மறுபடியும் பலி செலுத்த ஆரம்பித்தார். दोबारा बलि चढ़ाने लगा। அவனுடைய ஜெபத்தை நீர் கேட்டு उसकी प्रार्थना को आप सुने। இன்றைக்கு எங்களையும் அதற்காக அர்ப்பணித்திருக்கிறோம். आज हमें भी उसके लिए अर्पण किए। பரிசுத்த ஆவியான உதவி செய்ய நாங்கள் ஜெபம் பண்றோம். पवित्र आत्मा मदद करने के लिए प्रार्थना பிள்ளைகளை करते சமாதானத்தோடு அனுப்பும். हैं। बच्चों को शांति के साथ भेजिए। பிள்ளைகளுடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடும். हमारे बच्चों की प्रार्थनाओं के लिए परमेश्वर जवाब दीजिए। நல்ல துதி பலி செலுத்தக்கூடிய இருதயத்தை கர்த்தர் வைங்க. अच्छा स्तुति बलि चढ़ाने का हृदय इनके अंदर रखिए। சமாதானத்தோடு அனுப்பும். शांति के साथ இயேசுவின் भेजिए। நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களின் நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते प्रार्थना के सुने अच्छे पिता। ஆமென். आमीन। என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारे प्रभु यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷம் சமாதானம் पवित्र आत्मा एकता शांति உங்களை விட மீண்டும் மீண்டும் சதா காலமில்லை आपके सदा काल के இயேசு लिए கிறிஸ்துவின் வருகை உண்டாவதாக. यीशु मसीह के आगमन तक हो। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா.